அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, திருக்குர்ஆனில் இலக்கிய நயம் என்ற இந்த தொடர் உரையில் 27ஆம் நாளை நாம் அடைந்திருக்கிறோம். ஒரு கருத்தை சொல்வதற்கு உதாரணங்களை பயன்படுத்துவதும் இலக்கியத்தில் ஒரு வகையாக இருக்கிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருக்குர்ஆனில் பல விஷயங்களுக்கு என்ன செய்கிறான்னா உதாரணம் சொல்லி விளங்க வைக்கிறான். அந்த மாதிரியான ஒரு உதாரணங்களை முன்னாடியே நம்ம பார்த்துருக்குறோம். அது மாதிரியான ஒரு உதாரணம் என்னென்னு கேட்டால் 22வது அத்தியாயத்தில் 31வது வசனத்தில் ஒரு உதாரணத்தை அல்லாஹ் சொல்லுகிறான். என்ன உதாரணம் என்பதற்கு முன்னாடி அந்த செய்தியை விளங்கி கொண்டு அந்த வசனத்தை நம்ம வாசிக்கலாம். ஒரு மனிதன் அல்லாஹ்வை மட்டும் ஏகத்துவத்தை மட்டும் நம்புகிறான் என்று சொன்னால் அவன் ஒரு உயர்ந்த இடத்துல தகுதியான இடத்துல இருக்கிறான் என்று அர்த்தம். எப்போ அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கிறானோ அந்த உயரத்திலிருந்து அவன் கீழே தலகுப்புற விழுந்தவன் போல அவன் ஆயிடுவான். அதாவது தௌஹீதுங்கிற அல்லாஹ்ங்கிற ஒரு பலமான ஒரு சக்தியை பற்றி பிடித்து கொண்டிருப்பவன் உயரமான இடத்துல இருக்கிறவனை போலவும், யார் அந்த பிடியை விட்டு அற்பமான பொருள்களை எல்லாம் கடவுள் என்று நினைக்க ஆரம்பிக்கிறானோ அவன் அந்த உயரத்திலிருந்து தலைகுப்புற விழுந்து கீழே விழுந்து செதறி போயிடுவான் இல்லையா, அவனை போலவும் இருப்பான் என்று இந்த உதாரணம் சொல்கிறது. எப்படி சொல்லுதுன்னு கேட்டால், அதாவது ஒமை யுஷ்ரிக்கு பில்லாஹி, இது 22வது அத்தியாயத்தில் 31வது வசனம். ஒமை யுஷ்ரிக் பில்லாஹி, யார் அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கிறானோ ஃபக்க அன்னமா ஹர்ர மினசமா, அவன் வானத்திலிருந்து கீழே விழுபவனை போல இருக்கிறான். வானத்தில் உயர்ந்த இடத்துல இருந்து, வானம்னா உயர்ந்த இடத்துக்கு அந்த வானம்ங்கிறத பயன்படுத்தப்படுகிறது. சில இடங்களில் குர்ஆனில் அப்படி இருக்கிறது. ஃபக்க அன்னமா ஹர்ர மினசமா, அவன் வானத்திலிருந்து மேலே இருந்து கீழே விழுபவனை போல இருக்கிறான். அப்படி கீழே விழும்போது என்ன ஆகும்னு கேட்டால் ஃபத்தஹ்தஃபுஹு தைரு, அவன் கீழே விழுந்துக்கிட்டு வரும் பொழுது பறவைகள் என்ன செய்யும், பெரிய பறவைகள் புகுந்து அவனை பிடித்து சென்று விடும் சாப்பிடுவதற்காக வேண்டி. அவ் தஹவி பிஹிர் ரீஹு பி மக்கானின் சஹிக், அல்லது காற்று துளைவான இடத்துல கொண்டே அவனை தள்ளிவிடும். இந்த மாதிரி உள்ளவனாக இருக்கிறான் ஷிர்க் வைக்கிறவன். ஒருத்தன் இணை கற்பிக்காமல் இருக்கிற வரைக்கும் அல்லாஹ்வுடைய பாதுகாப்புலையும் ஒரு உயர்ந்த தரத்திலையும் தரஜாவிலையும் அந்தஸ்திலையும் ஒரு மனிதன் இருக்கிறான். எப்போ அந்த உயர்ந்த இடம் வேணாம் எனக்குன்னு சொல்லி அதை விட அற்பமானதை பிடிக்க ஆரம்பிக்கிறானோ அது அந்த நிமிஷமே என்ன ஆகுறான்னா, அந்த உயரத்திலேருந்து ஒருத்தன் கீழே விடுவான்ல, அவங்க இது என்ன ஆகும், உயரத்திலேருந்து கீழே விழுந்த ஒரு மாடியிலேருந்து கீழே விழுந்தாலே தெரிச்சு போயிடுறான். ஆகாயத்திலேருந்து மிக உயர்ந்த இடத்துல இருந்த ஒருவன் அங்கேருந்து அதுவும் தலை குப்புற விழுகிறான்னு வைங்க, விழுகும்போது என்ன ஏற்படும்னா 2 ரிசல்ட் ஏற்படும். ஒன்று பூமியில் விழுந்து நொறுங்கிடுவான், அல்லது விழுந்து கொண்டே இருக்கிற வழியிலேயே பெரிய ராட்சச பறவைகள் ஏதோ உணவு இருக்குன்னு சொல்லி அவனை தூக்கிட்டு போயிடும். அப்போ இந்த இரண்டுமே இரண்டு வகையான கேடுகளில் ஒரு கேடை அவன் சந்திச்சே தீர்வான். அப்போ இந்த நிலைக்கு தாப்பா நீங்கள் இணை கற்பித்தீங்க என்று சொன்னால் உங்கள் நிலைமை இதுதான். அதை கொண்டு அல்லாஹ் என்ன சொல்ல வர்றான்னு கேட்டால், நீ இணை கற்பிக்காமல் இருப்பாயானால், அல்லாஹை மட்டும் நம்பி இருப்பாயானால் உனக்கு சொர்க்கம்ங்கிற ஒரு உயர்ந்த சோலையில் உன்னை வச்சிருப்பேன். எப்போ நீ அல்லாஹ்ங்கிற அந்த வல்லமையை புறக்கணித்து விட்டு அற்பமானவற்றை எல்லாம் கடவுள் என்று நினைக்க ஆரம்பித்து விடுகிறாயோ உன்னை அதல பாதாளத்தில் நரகத்தில் தள்ளிடுவேன், நீ வெற்றி பெற முடியாது. அதை இணை கற்பிக்கிறவர்கள் மறுமையில் வெற்றி பெற மாட்டார்கள் அப்படிங்கிறதுக்கு தான் இதை சொல்கிறான். பல இடங்களில் நேரடியாக நல்லா சொல்லி காட்டுறான். உல வஷரகு, அவர்கள் இணை கற்பிப்பார்களே ஆனால் ல ஹபித் அன்ஹும் மாகானு யாமலூன், அவர்கள் செய்த நல்லறங்கள் எல்லாம் அழிந்தே போய்விடும் அப்படின்னு தெளிவாகவும் அல்லாஹ் பல இடங்களில் எச்சரிக்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோக்கி அல்லாஹ் சொல்கிறான், லை நஷரக்த, நபியே நீங்கள் இணை கற்பித்தால் கூட ல யஹபத்தன் அமலுக்க, உங்களுடைய அமல் அழிந்து போய்விடும் அப்படின்னு நேரடியாக தெளிவான வார்த்தைகளை கொண்டும் சொல்கிறான். அப்போ ஒமன் யுஷ்ரிக் பில்லாஹி, அல்லாஹ்வுக்கு யார் இணை கற்பிக்கிறானோ ஃபக்கத் ஹர்ரம் அல்லாஹு அலைஹில் ஜன்னா, அவனுக்கு சொர்க்கத்தை அல்லாஹ் ஹராமாக்கிட்டான். அல்லாஹ்வுக்கு இணை கற்பிச்சேன்னு சொன்னால் சொர்க்கங்கிறத நினச்சி கூட நீ பார்க்க இயலாது, நரகந்தான் உனக்கு அப்படிங்கிற கடும் எச்சரிக்கைகளை தெளிவான சொற்களை கொண்டும் குர்ஆன் பல இடங்களில் சொல்கிறது.
இன்னும் சொல்ல போனால் இந்த அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கிறதுக்கு மன்னிப்பே கிடையாது. எல்லாத்தையும் மன்னிக்கிற இறைவன் வந்து நீங்கள் மரணிப்பதற்கு முன்னாடி அந்த இணை கற்பிப்பதிலிருந்து திருந்தி கொள்ளவில்லை என்று சொன்னால் உங்களுக்கு அந்த மறுமையில் அல்லாஹ்வை பார்த்து கருணையாக மன்னிப்பான்ல, அந்த மன்னிப்பு கிடையாது. ஏன்னு கேட்டால் இன்னல்லாஹ லா யக்ஃபிரு யுஷ்ரக பிஹி, தனக்கு இணை கற்பிக்கப்படுவதை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். ஓ யக்ஃபிரு மாதூன தாலிக லிமன் யஷா, இது அல்லாத பாவங்களை, இதற்கு கீழே உள்ள பாவங்களை நாடியவருக்கு மன்னிப்பான் என்று அந்த மன்னிப்பின் வாசலை அல்லாஹ் திறந்து வச்சிருக்கிறான். மன்னிப்பு கேட்காமலே ஒருத்தன் இறந்துட்டா கூட, வேறு வேறு பாவங்களை செஞ்சிருந்தா கூட அல்லாஹ் நாடினால் அவன் மீது கருணை கொண்டு அவனுடைய பாவத்தை வந்து மன்னிச்சிருவான்ல. அந்த மாதிரியான வாய்ப்பு இவனுக்கு இருக்குமாண்டா கிடையாது. நீ உலகத்திலே ஷிர்கிலிருந்து திருந்தி கொள்ளாத நிலையில் மரணித்து விட்டாயானால் ஒரு கருணையை கொண்டு அல்லாஹ் மன்னிப்பான்ல, அந்த மன்னிக்கிற வாசல் இவனுக்கு கிடையாது, அடைச்சிருவான்ல. அப்போ இவ்வளவு ஷிர்க் என்பதற்கு இவ்வளவு கடுமையான எச்சரிக்கைகள் வந்து தெளிவான வசனங்களை கொண்டும் அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். இப்போ உதாரணத்தை கொண்டு சொல்கிறான். தெளிவான வசனத்தை சொல்கிற மாதிரி என்ன செய்கிறான்னு கேட்டால், உதாரணம் எப்படி சொல்கிறான், நீ தௌஹீதில் ஓரிரை கொள்கையில் இருந்தாயானால் உயர்ந்த இடத்துல, வானத்தில் ஆகாயத்தில் வந்து சிறந்த இடத்தில் நீ இருக்கிறாய். எப்போ அந்த அல்லாஹ்வுடைய வல்லமையில் இருக்கிறதுனால உயரமான இடத்துல ஒன்று வச்சிருக்கிறான். உயரத்தை கொண்டு கருத்து ஒரு அந்தஸ்து, ஒரு மதிப்பு, ஒரு மரியாதை, ஒரு சொகுசு, அந்த மாதிரி வாழ்க்கையில் நீ இருந்து கொண்டிருக்கிறாய். நீ எப்போ வந்து அல்லாஹ் விட்டு வேற ஒருத்தனையோ வேற ஒரு பொருளையோ கடவுள் தன்மை உள்ளதாக நினைக்க ஆரம்பிச்சிட்டியோ அந்த நிமிஷமே அங்கேருந்து குப்புரை தள்ளி விட்டுருவான். அல்லாஹ் குப்புரை தள்ளி விட்டுவான். என்ன செய்வான், வந்து கீழே விழுந்து மண்டை அடித்து செத்துருவான். அல்லது வர்ற வழியிலே பெரிய ராட்சச பறவைகளுக்கு இரையாகி போயிடுவான். அப்போ இந்த ரெண்டு தான் உனக்கு ஏற்படுமே தவிர உன்னால் இந்த ஷிர்கில் இருந்து கொண்டு உனக்கு ஜெயிக்க முடியாது. ஜெயிக்கிறத கொண்டு கருத்துனா மறுமை தான். மறுமையில் உனக்கு ஜெயிக்க முடியாது. அந்த பெரியார் காப்பாற்றுவார், இந்த பெரியார் காப்பாற்றுவார் என்பதெல்லாம் கிடையாதுங்கிறது அவ்வளோ அழகாக சொல்லி காட்டுறான். தள்ளி விட்டு முடிஞ்சு போச்சு. ஷிர்க்கு வச்சுட்டேன்னு சொன்னால் எந்த பெரியாரும் காப்பாற்ற இயலாது. குப்புரை தள்ளி விட்டால் வளர்ந்து கீழே விழுந்து என்ன செய்ய வேண்டிய, நொறுங்க வேண்டியது தான். அந்த நிலை தான் ஷிர்க்கு வைப்பவர்களுக்கு ஏற்படும் என்பது அழகாக சொல்கிறான். எப்படி ஓம யுஷ்ரிக்கு பில்லாஹி, யார் அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கிறானோ ஃபக் அன்னமா ஹர்ர மினசமாயி, அவன் வானத்திலிருந்து உயரமான இடத்திலிருந்து கீழே விழுபவனை போல இருக்கிறான். அப்படி விழும்போது ஃபதஹ்தஃபுஹு தைரு, அவனுக்கு பெரிய பறவைகள் அவனை வந்து இழுத்து சென்று விடும் சாப்பாட்டுக்காக வேண்டி. அல்லது தஹ்வீபிஹி ரீஹு, காற்று ஒரு பக்கம் தள்ளிக்கிட்டு போய் எங்கேயாவது ஃபீமக்கானின் சை, துணை தூரத்து இடத்துல கொண்டு போய் காற்று தள்ளிடும். அப்போ ரெண்டில் ஒரு ரிசல்ட்டு தான் உனக்கு ஏற்படும். மேலேருந்து விழுந்தேன்னு சொன்னால் உனக்கு ஒன்று வந்து பறவைக்கு இரையாகி போயிடுவ, இல்லைன்னா வந்து வெடித்து செத்துருவ, உனக்கு அழிவு தான், உனக்கு நாசம்தான் வருதில்ல. இந்த உதாரணத்தை காட்டி ஷிர்க் வைக்கிறவனுக்கு இந்த நிலைங்கிறான். அப்போ இந்த உதாரணத்துடைய கருத்து வந்து துன்யாவில் அவன் வந்து கஷ்டப்படுவாங்கிறது கிடையாது. ஏன்னா துன்யாவில் ஷிர்க் வைக்கிறவர்கள் கஷ்டப்படுற மாதிரியே அல்ல அமைக்கலை. இல்லை, சில நேரங்களில் கஷ்டப்பட்டிருக்காங்களே தவிர கெட்டவனும் நல்லா தான் இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. வந்து துன்யாவில் இந்த உலகத்தில் உள்ள இந்த சொகுசான விஷயங்களை வேண்டால் அவன் அடைந்து கொள்ள முடியும். அல்லாஹ் இங்கே சொல்வது என்னென்னு கேட்டால், வெடித்து செத்தவன் போலன்னு இருக்குல்ல, மண்டை வெடித்து செத்துற மாதிரி அவன் ஆயிடுவான்ண்டு. அந்த உதாரணத்துடைய அர்த்தம் என்னென்னு கேட்டால், அவனுடைய மறுமை வாழ்க்கை பாழாயிரும். ஏன் அப்படி அர்த்தம் செய்கிறோம் என்று கேட்டால், இந்த உலகத்தில் வந்து அல்லாஹ் என்ன செய்யலைன்னு கேட்டால் நாடியவர்களுக்கு கொடுக்குறானே தவிர நல்லவங்களுக்காக கொடுக்கறது கிடையாது. அதனால் செல்வத்தை கொடுத்தாலும் வந்து வறுமையை கொடுத்தாலும் அவனாக பார்த்து யாருக்காவது கொடுப்பான், யாருக்காவது கூட எடுத்துக்கிடுவான். அது நல்லவனுக்கும் கொடுப்பான், கெட்டவனும் கொடுப்பான். நல்லவன்ட்டு எடுத்துக்கிடுவான், கெட்டவன்ட்டு எடுத்துக்கிடுவான். அந்த மாதிரி அல்லாஹ்வுடைய ஸ்டைல் இருக்கிறதுனால, அந்த மாதிரி தான் குர்ஆன் முழுவதும் சொல்கிற காரணத்தினால, முந்தைய நபிமார்கள் வரலாறுகள்லையும் அப்படி தான் நம்ம பார்க்குற காரணத்தினால, கெட்டவங்க கையில் ஆட்சி அதிகாரம்லாம் இருந்தது, நல்லவங்க கஷ்டப்பட்டாங்க, நபிமார்கள் கொல்லப்பட்டாங்க. இதெல்லாம் பார்க்கறதுனால இந்த இடத்தில் சொல்லப்படக்கூடிய உதாரணம் வந்து ஒரு மனிதன் அழிஞ்சிருவான், தௌஹீதில் இல்லாட்டி அழிஞ்சிருவான், செத்துருவான்னு அர்த்தம். இதை கொண்டு கருத்து என்னன்னு கேட்டால், எந்த லட்சியத்திற்காக மனிதன் படைக்கப்பட்டிருக்கிறானோ அந்த மறுமை வாழ்க்கை, அந்த மறுமை வாழ்க்கை லாஸ் ஆகி போயிடும். இந்த உதாரணத்தினுடைய மைய கருத்து என்னன்னு கேட்டால், மறுமைங்கிற ஒரு வாழ்க்கையில் நீ வந்து ஜெயிக்க இயலாது அப்படிங்கிறதுக்கு தான் எல்லாம் என்ன செய்கிறான்னு கேட்டால் இந்த உதாரணத்தை வந்து நமக்கு எடுத்து காட்டுக்கிறான். இந்த இது சொல்லும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டால், கேட்குறவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவாக புரிகிறது. அதாவது இந்த மேலேருந்து கீழே உழுவுற ஒருத்தனை அவளியா பிடிச்சி காப்பாற்றிடுவாரா, ஒரு சிலை வந்து பிடிச்சி காப்பாற்றிடுமா? அவன் வர்ற வேகத்துக்கு இந்த பூமியுடைய ஈர்ப்புடைய விசைக்கு மொத்தமாக உளுந்து மண்டையை தெரித்து தான் போயிடுவான். அப்போ அந்த இடைத்தரகர் வருவாங்க, காப்பாற்றுவாங்கன்னு நினைக்கிறாங்க. இல்லை, அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அவன் அந்த இப்போ ஷிர்க் வைக்கிற ஆட்கள் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், எங்கள் பெரியார்கள் எங்களை காப்பாற்றிடுவாங்க. மகான் காப்பாற்றுறதா? மேலேருந்து தள்ளி விட்டாச்சு, முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். மேலேருந்து தள்ளி விட்டால் கீழே வந்து உழுவுறதை தவிர மூணாவது ரிசல்ட்டு கிடையாது.
கீழே வந்து உழுவே இல்லைன்னா பறவைக்கு உணவாய் போயிடுவையே தவிர உன்னை இடையில பிடிச்சி உன்னை கட்டி பிடிச்சி உன்னை காப்பாற்றி மேலே தூக்கி கொண்டு ஏற்றி வைக்கிறதுக்கு ஆள் இருக்கான்னா அப்படி நினைக்கிறாங்கல்ல. அந்த நம்பிக்கைலாம் தகர்க்குது. இது என்ன செய்கிறாங்க, நாங்கள் அப்படி எங்களை அவளி அப்படி கூட்டிகிட்டு போய் அல்லாட்ட பேசி அப்படி எங்களை மேலே கொண்டே சேர்த்துருவாங்கன்னு நினைக்கிறான்ல. அது இல்லைங்கிறது இந்த உதாரணத்தின் மூலம் நல்லா விளக்குறான். அந்த உதாரணம் என்ன சொல்லுது, உயரமான இடத்துலேருந்து கீழே தள்ளி விட்டா நீ கீழே வந்து விழுகிறது ஒரு ரிசல்ட்டு தான். அந்த விழுவதை வந்து யாரும் குறுக்க பூந்து தடுக்கிறதுக்கு இயலாது. அப்போ நீ சாவுறது உறுதி அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தை அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால், இந்த இணை கற்பிப்பவர்களை பற்றி சொல்லும் பொழுது இந்த உதாரணத்தின் மூலமாக அந்த இணை கற்பிக்கிறவன் அழிந்தே தீர்வான், அதாவது நரகத்துக்கு சென்றே தீர்வான். அவனை காப்பாற்ற இடைத்தரகர்களோ பெரியார்களோ மகான்களோ தெய்வங்களோ எதுவுமோ வந்து நிற்காது அப்படிங்கிறத சொல்லும்போது இது கொஞ்சம் அழுத்தம் கூடுதலாக இருக்குது. இந்த ஷிர்கில் இருக்கிறவர்களுக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்தி நமக்கு அல்லாஹ் விட்டுட்டு வேறு ஒன்றை வணங்கிட்டோம் என்று சொன்னால் நம்ம கதை முடிஞ்சிடும் அப்படின்னு வழங்கினார்களே, ஆனால் அந்த ஷிர்கிலிருந்து விடுபடுவார்கள் அப்படிங்கிறதுக்காக வேண்டி அல்லாஹ் அதை சொல்லி காட்டுறான். அதே மாதிரி வந்து இந்த இணை கற்பிக்கிறதுக்கு இன்னும் ஒரு உதாரணத்தை அல்லாஹ் சொல்கிறான். இதுவும் அதே 22வது சூறாவில் தான் இருக்குது. இது 73வது வசனம். 22வது அத்தியாயத்தில் 73வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், யா அய்யுஹன்னாசு, மக்களே, எல்லா மனிதரையும் அல்லாஹ் கூப்பிட்றான். மனிதர்களே, லுரிம மசலுன், உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்லி காட்டப்படுகிறது. ஃபஸ்தமிஉ லஹு, அதை கொஞ்சம் செவிமடுத்து கேளுங்கள். ஆரம்பிக்கும் போதே இதை உதாரணம்னு சொல்லியே அல்லாஹ் என்ன செய்கிறான், இந்த மெசேஜை வைக்கிறான். யா அய்யுஹன்னாசு, மக்களே, லுரிப மசலுன், ஒரு உதாரணம் ஒரு ஓமை சொல்லி காட்டப்படுகிறது. ஃபஸ்தமிஉ லஹு, அது காது கொடுத்து கேளுங்கள், அதை செவிமடுத்து கேளுங்க, கவனமாக கேளுங்க அப்படின்னு கவனத்தை ஈர்த்து விட்டு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். என்ன சொல்லி காட்டுறான்னு கேட்டால், இன்னல்லதீன ததுஊன மின் தூனில்லா, அல்லாஹ்வை விட்டு விட்டு நீங்கள் யாரை அழைக்கிறீர்களோ, யார் அழைச்சாலும் சரி தான், அல்லாஹ் விட்டு விட்டு அழைத்தல் என்பதில் அது சிலைகளாக இருந்தாலும் சரி, பிற மதத்தவர் வணங்கக்கூடிய தெய்வங்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் மகான்கள் பெரியார் நினைக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, அது வந்து அதை சூரிய சந்திரன் போன்ற சக்திகளாக அதை வணங்குறான்ல, நெருப்பை வணங்குறான்ல, நீ எதை அழைச்சாலும் சரி தான். இன்னல்லதீன ததுஊன மின் தூனில்லா, அல்லாஹ்வை தவிர நீங்கள் யாரை, அந்த உதாரணத்தை எப்படி அழகாக சொல்கிறான்னு பாருங்கள். அல்லாஹ்வை தவிர நீங்கள் யாரை அழைக்கிறீர்களோ, துவா செய்கிறீர்களோ, பிரார்த்தனை செய்கிறீர்களோ, அவர்கள் லை யஹ்லுகு துபாபன், ஒரு ஈயை கூட அவர்களால் படைக்க இயலாது. நீ போய் அவர் என்ன காரியத்தெல்லாம் நீ போய் கேட்குறீங்க, பாரதூரமான பயங்கரமான கோரிக்கைகள்லாம் அவங்கள்ட்ட வைக்கிறீங்க. மனிதனை படைக்கிற சக்தி இருப்பான்னு நினைத்து கொண்டு புல்லை கேட்குறீங்க, நோய் தீர்க்கிறதுக்காக அவர்கிட்ட போய் கேட்குறீங்க, பெரிய கோடீஸ்வரனா செல்வந்தன் ஆக்குறதுக்காக வேண்டி அந்த நீங்கள் அல்லாஹ்வை தவிர உள்ள தெய்வங்கள்கிட்ட கோரிக்கை வைக்கிறீங்க. அதுலேருந்து உங்கள் நம்பிக்கை என்ன, அவர் என்ன வேணாலும் செய்வார், என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க, அவர் எது வேணாலும் செய்வார்ப்பா, அவர் அவுளியாவில் அவர் மகானாச்சே, அவர் எங்கள் குட்டி தெய்வமாச்சே, என்ன வேண்டாலும் வந்து செய்வார்னு என்ன வேண்டாலும் செய்வார் தான் நீங்கள் நம்புறீங்க. அதுக்கு தான் இல்லை என்ன கேட்குறான்னு கேட்டால், அவர் என்ன நீங்கள் யாரை அழைக்கிறீர்களோ, லை யஹ்லுகு துபாபன், ஒரு ஈயை கூட அவர்கள் படைக்க மாட்டார்கள். ஈ எதுக்கு சொல்கிறான்னு கேட்டால், இந்த படைக்கப்பட்ட படைப்பினங்கள்லேயே ரொம்ப அற்பமானது ஈ தான், மக்கள் வெறுக்கக்கூடியது. அது வந்து நம்ம மேலே உட்கார்ந்தாலும் அருவருப்பாக இருக்கும். அதாவது மோசமான சின்ன ஒரு மக்கள் வெறுத்து இருக்கக்கூடிய அற்பம்னு கருதக்கூடிய படைப்பு ஈ. அந்த நீ யானை குதிரையெல்லாம் படைக்கிற ரெண்டாவது இருக்கட்டும், அற்பத்திலும் அற்பமாக மக்களால் வெறுக்கப்படுற ஒரு ஈ இருக்குல்ல, சின்னதாக இருக்குதுல்ல, அந்த ஈயை கூட உனக்கு படைக்க இயலுமா? இவங்கெல்லாம் படைச்சி இருக்கிறாங்களா, படைக்குவாங்களா? அப்புறம் எப்படி நீங்கள் எல்லாம் படைக்குவாங்களான்ற ஒரு கொஸ்டின் எல்லாம் வச்சதுக்கு பிறகு எப்படி போய்கிட்டு நீங்கள் அவுளியாவே எங்கே அதை கொடுங்க இதை கொடுங்க மகான பெரியாரன்னு கேட்குறீங்க? அவர்கிட்ட முதல்ல ஈயை படைப்பார, முதல்ல எப்படி கேட்கணும்ல, லை யஹ்லுகு துபாபன், ஒரு ஈயை கூட அவர் படைக்க மாட்டார்கள்னு சொல்லலை. லன் என்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா படைக்கவே மாட்டார்கள்னு அழுத்தம் கொடுத்து சொல்வதற்குரிய ஒரு எதிர்மறை சொல் இது. அப்போ லை யஹ்லுகு துபாபன், அவர்கள் ஒரு ஈயை படைக்கவே மாட்டார்கள் என்று முதல்ல ஒரு அந்த உதாரணத்தை புரிய வைக்கிறான். நீங்கள் வந்து அல்லாட்ட கேட்குறதுக்கு பதிலாக அல்லாஹ் எல்லா சக்தியும் உள்ளவனா ரெடியாக இருக்கிறான் தர்றதுக்கு, அவனை விட்டுவிட்டு அவரை இவரேன்னு சொல்லிட்டு என்ன செய்கிறீங்க, போய் கேட்குறீங்க. எங்கேயாவது பயணப்பட்டு நாகூருக்கு போகிறீங்க, அஜ்மீருக்கு போகிறீங்க, எங்கெங்கேயோ போயிட்டுருக்கிறீங்க. அப்படிலாம் போகிறது கொண்டு நோக்கம் என்னன்னு கேட்டால், அல்லாஹ் நிறைவேற்றி தராத ஒன்றை அவர்கள் நிறைவேற்றி தருவார்கள் நினைக்கிறீங்க. அதுக்கு தான் அல்ல என்ன செய்யறான், புரிய வைக்கிறதுக்கு உதாரணத்தின் மூலம் சொல்கிறான். இந்த ஒரு இதை சிந்திச்சு பாரு, ஒரு ஈயை படைக்குவாங்களா? யாராச்சும் படைச்சி இருக்கிறாங்களா இதுக்கு முன்னாடி? இனியாவது படைக்குவாங்களா? ஈயை படைக்க மாட்டாங்க, எந்த ஒரு உயிரினத்தை கூட படைக்க முடியாது. அப்போ அது மட்டும் சொல்லாமல் அல்ல என்ன செய்கிறான்னு கேட்டால், வள விஜித்தமாவும் லகு,
நீ ஒரு அவுளியா படைக்கிறது தனியாக விட்டுரு, அம்புட்டு பேரும் ஒன்று சேர்ந்தாலும் சரிங்கிறான்ல. அல்ல என்ன செய்கிறான், நீ நாகூர் ஆண்டவர், மைதீன் ஆண்டவர், அஜ்மீர் காஜா, அந்த அம்மா இந்த அம்மான்லாம் சொல்கிறீங்கல்ல, அம்புட்டு பேர் ஒன்றா சேரட்டும். உலகத்தில் உள்ள அத்தனை பேரும் ஒன்றாக சேர்ந்து அதோட இதையும் சேர்த்துக்க, வேறு மதத்தவர்கள் வணங்கக்கூடிய தெய்வத்தையும் சேர்த்துக்க, எல்லாரையும் ஒன்றா சேர்த்துக்க. அம்புட்டு பேரும் கூட்டு முயற்சி பண்ணி பெரிய ஆராய்ச்சி பண்ணி அவர்கள் ஈய படைக்கட்டுமே, மாட்டார்கள். அப்போ இந்த அவங்க அனைவரும் சேர்ந்து கூட ஒரு ஈய படைக்க முடியாதுன்னா அவங்க நிலை எவ்வளோ பலவீனம். அதாவது ஒருத்தர் ஈய படைக்க முடியாதுன்னு சொன்னாலே பலவீனம்தான். அல்ல எப்படி பலவீனமாக்குறான், எவ்வளோ பலவீனத்தில் அவங்க இருக்கிறாங்கன்னு கேட்டால், எல்லாருமா சேர்ந்தா கூட ஒரு ஈய படைக்க முடியாது. ஒரு ஜீவனை படைக்க முடியாதுங்கும் போது நீ அதை படைக்க எவன் சக்தி இருக்குது அவனை தானே இப்போ வணங்கினேன். அப்படி ஒருத்தன் இருக்கிறான் என்று நம்பிக்கொண்டு இன்னொரு பக்கம் என்ன செய்கிறீங்கன்னு கேட்டால், பலவீனத்திலையும் பலவீனமாக இருக்கக்கூடிய ஆட்களை நீங்கள் பலமானவர்களாக கருதி கொண்டு அவர் அப்படிப்பட்டவராகும் இப்படிப்பட்டவராகும்னு சொல்லி பில்டப் கதைகளை நம்பி, பொய்களை நம்பி, கட்டுக்கதைகளை நம்பி அவங்களுக்கு தெய்வீக அம்சம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறீங்களே, அதை முறியடிக்கிறதுக்கு இதுக்கு நிகரான ஒரு கருத்து உருவாக்கம் இருக்குமா? எவ்வளோ அற்புதமானல போடுறான். இன்னல்லதீன ததுவுன மிந்துன் இல்லா, அல்லாஹ் விட்டு நீங்கள் யாரை அழைக்கிறீர்கள் அவர்கள் யஹ்லுகு துபாபன், ஒரு ஈயை படைக்கவே மாட்டார்கள். வல விஜித்தமௌலஹு, அதற்காக அனைவரும் ஒன்று திரண்டாலும் சரியா. தெய்வங்கள்னு நினைக்கக்கூடிய எல்லா மதத்தவர்களும் தெய்வம்னு நினைக்கிறாங்களே, அம்புட்டு தெய்வங்களும் ஒரு கூட்டாக ஒரு ஆராய்ச்சி பண்ணட்டும், கூட்டாக சேர்ந்து கொண்டு எப்படியாச்சும் ஒரு ஈய படைச்சிருன்னு என்று முயற்சி பண்ணினாலும் அவர்களால் இயலுமான்னா இயலாது. அப்போ ஈய படைக்க இயலாதுங்கிறதுலேயே பலவீனத்தை அழுத்தமாக சொல்லிட்டு அம்புட்டு பேரும் சேர்ந்தாலும் படைக்க இயலாதுங்கும் போது இன்னும் பலவீனமாக்குறான்ல. அவ்வளோ பேர் இந்த பலவீனத்தை எப்படி கொண்டு வர்றான்னு கேட்டால், முதல்ல ஈய படைக்க இயலாதுன்றவுடனே அப்போ ஈய படைக்க இயலாது. அப்போ பெரிய பெரிய காரியத்தை பிள்ளையை கேட்குறோம், நம்ம மனுஷனை படைப்பார்னு நினைக்கிறோம், ஈய கூட படைக்க மாட்டாரா அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த மூடத்தனத்தில் மூழ்கி இருக்கிற இந்த இஸ்லாத்தின் பேரால் சீர்க்கு வைக்கிற மக்கள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு ஒரு சம்மட்டி அடியாக இந்த உதாரணம் அமைந்து விடுகிறது. அதோடு விட மாட்டேங்கிறான்ல, எல்லாரும் சேர்ந்தாது படைக்க சொல்கிறா, ஒரு அவுளியா படைக்க வேணாம், அவ்வளோ பேரும் சேர்ந்துக்கிட்டேன் இவ்வளோ விஜித்தமாக உழவு, அதற்காக அனைவரும் ஒன்று சேர்ந்தாலும் சரிதான், அவர்கள் படைக்க மாட்டார்கள். நீங்கள் யார் அழைக்கிறீங்களோ அந்த யார் அழைச்சாலும் சரிதான், அவர்களுக்கு ஈய தனியாகவும் படைக்க இயலாது, அனைவரும் ஒன்று சேர்ந்து படைக்க இயலாதுங்கிறான். அதோடு விட மாட்டேங்கிறான்ல, இவங்க இன்னும் பத்தாது, இவங்க இன்னும் புரிய மாட்டாங்க, இன்னும் அவங்களுடைய பலவீனத்தை சொல்வதற்கு எல்லாம் என்ன செய்கிறான்னு கேட்டால், ஒய்யசுலுபுகமு துபாபு ஷையன், ஒரு ஈ நீங்கள் வணங்குகிற தெய்வங்களிடமிருந்து எதையாவது எடுத்துக்கொள்ளுமையானார், எதை எடுத்துக்கொள்ள, ஒரு சர்க்கரையை தடவிருப்பீங்க கடவுள் மேலே அபிஷேகம்னு சொல்லி, அந்த சர்க்கரையை நான் காலில் ஒட்டிக்கிட்டு வந்துடும், கொஞ்சோண்டு சர்க்கரையை அந்த ஈ எடுத்துக்கிறோம். அல்லது ஒரு நறுமணத்தை பூசியிருப்பீங்க கபூர் மேலே, ஒரு ஈ போய் உட்காந்து அந்த நறுமணத்தை காலில் ஒட்டிக்கிட்டு வந்துடும். அப்போ ஒரு சின்ன ஒரு அளவுக்கு அந்த ஈ என்ன செய்யுது, அந்த தெய்வங்கள்கிட்ட உள்ள பொருளை எடுத்துக்கொள்ளுது. அப்படி எடுத்துக்கொண்டால் அதை உனக்கு மீட்கவாவது இயலுமான்னு நல்லா கேட்குறான். அதே கொஞ்சோன்னு ஒட்டிக்கிட்டு போதும், அத்தர் நறுமணத்தை எடுத்துக்கிட்டு போய் சந்தனத்தை பூசிக்கிறீங்கள, இந்த சந்தனத்தில் உட்காந்து கொஞ்சோன்னு சந்தனத்தை காலில் ஒட்டி எடுத்துட்டு பறந்து போச்சு, ஆகா என்னுடைய சந்தனத்தை எடுத்து விட்டதே, இந்த வர்றேன் அப்படின்னு சொல்லி நீ வணங்கக்கூடிய தெய்வங்கள் போய் அந்த சந்தனத்தை பறிச்சுட்டு மீட்க இயலுமா? அற்பத்திலும் அற்பமான ஒரு ஈ அற்பத்திலும் அற்பமான பெரிய ஒரு டன்னையாக தூக்கிட்டு போக போகுது. ஒரு ஈ எவ்வளோ தூக்க போகுது, சும்மா கண்ணுக்கு தெரியாத ஒரு சின்ன ஒரு துகள் தான் அதுக்கு ஒட்ட போகுது. அவ்வளவு கம்மியான ஒன்றை இவர்களிடமிருந்து பறித்து கொண்டால், ஒரு நறுமணத்தை பறித்து கொண்டால், ஒரு சர்க்கரையை பறித்து கொண்டால், ஒரு சந்தனத்தை பறித்து கொண்டால், அதுதானே பறிக்கையால் அதை பறித்து கொள்ளுமையானால் லா யஸ்தன்கிது மின்ஹு, அதிலிருந்து அந்த பொருளை இவர்கள் விடுவிக்க மாட்டார்கள். வச்சுட்டு போ சர்க்கரையை, காலில் உள்ளதை தொடச்சிட்டு போ அப்படின்னு சொல்லி அந்த ஈயுடைய காலில் ஒட்டி இருக்கக்கூடிய அந்த நறுமணத்தையோ, அந்த ஈயுடைய காலில் ஒட்டி இருக்கக்கூடிய அந்த இனிப்பு பொருள்களையோ பதார்த்தங்களையோ உங்களால் இந்த நீ சொல்லக்கூடிய யாரையெல்லாம் அழைக்கிறீர்களோ அவர்கள் மீட்டுருவார்களா? அதை கூட ஒரு ஈ பலவீனத்தின் பலவீனமான ஒன்று, அதிலிருந்து நம்ம எதை எடுத்தாலும் பறித்து எடுத்த முடியக்கூடிய சக்தி நமக்கு இருக்கணும், மனுஷனுக்கு இருக்குது. அந்த மாதிரி இருந்தால் கூட நீ வணங்குற ஆட்களுக்கு அந்த சக்தி கூட இல்லை. ஒரு ஈ அவர்களிடமிருந்து எதையாவது பறித்து கொள்ளுமையானால், ஈ பறிக்கிறது என்னத்தை பறிக்க, அற்பத்தில் ஈயே அற்பமானது. ஒரு ஈயுடைய அந்த வெயிட்டுக்கு என்னத்தை எடுத்துணும், ஏதோ ஒன்று அவுளியாவுடைய பொருளை எடுத்துருச்சு கொஞ்சோன்னு, அப்படி எடுத்துருச்சுன்னு சொன்னால் இந்த அவுளியா போய்
தர்றியா இல்லையா அப்படின்னு மிரட்டி அந்த ஈய பணியை வச்சு அதை மீட்டுருவாரா? அப்போ எவ்வளோ பலவீனமாக இருக்கிறாங்க பார்த்தீங்களா? நீங்கள் படைக்கிறத விட்டு தள்ளுப்பா, படைக்கிறதுங்கிற பயங்கரமான விஷயம். அது உயிரை கொடுக்கறதுங்கிற சின்ன பொருளை படைக்கிறா இருந்தாலும் அது பெரிய ஒரு காரியம். இன்றைக்கி விஞ்ஞானிகள்லாம் சேர்ந்து கூட எதையும் ஒன்று வரைக்கும் படைக்க முடியலை, ஒத்துக்கிறவும் செய்கிறாங்க. செயற்கை நுண்ணறிவு ஒன்று வந்தால் கூட ஒரு உயிர் உள்ளதை வந்து அவங்களால் படைக்க முடியலை. அப்படி இருக்கும் பொழுது அதே பலவீனமாகி விட்டது. எல்லாரும் சேர்ந்து படைக்க இயலாதுங்கும்போது ரெண்டாவது பலவீனமாகி விடுகிறது. மூணாவது பலவீனம் என்னன்னு கேட்டால், ஒய் யஸ்லுபுஹுமு துபாபு ஷையன், ஒரு ஈ ஒன்றை வந்து அவரிடமிருந்து பறித்து கொள்ளுமையானால் லா யஸ்தன்கிதுஹு மின்ஹு, அந்த ஈடமிருந்து அந்த ஒரு பொருளை அவர்கள் மீட்டெடுக்க மாட்டார்கள், அதுக்கும் சக்தி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு லவ்ஃபத் தாலிபுல் மத்லூப், தேடுபவனும் பலவீனமாக இருக்கிறான், தேடப்படுறவனும் பலவீனமாக இருக்கிறான். நீ போய் தேடுறிய, அங்கே போய் கேட்குறியப்பா, நீ ஒரு பலவீனமாக இருக்கிற. யார்கிட்ட போய் கேட்குறிய, அவர் அதை விட பலவீனமாக இருக்கார். நீனே பலவீனம், ஈமான், நீ தேடுறவன் பலவீனம்ங்கிறது ஈமான் பலவீனத்தை காட்டுது. அவுளியாட்ட போய் கேட்குறான்ல, அவுளியாவே மகான பெரியார், அந்த தெய்வம் இந்த தெய்வமே அப்படின்னு கேட்குறானே, இவன் எப்படி இருக்கிறான்? பலவீனமான ஈமானாக இருக்கிறான். அடே இப்போ வலுவான ஈமான், என் இறைவன் எனக்கு தருவான்னு நம்புறது வலுவான ஈமான். இவன் ஒன்றும் இல்லாத ஒன்றை வந்து பெரிய சக்தியாக நினைக்கிறான் பாருங்க, அது ஒரு பலவீனமாக இவன் இருக்கிறான். சரி, இவன் பலவீனமாக இருந்து அவர் பலமாக இருக்காரான்னு கேட்டால், நீ அழைக்கிறாலும் பலவீனமாக இருக்கிறார். யார் அழைக்கிறானோ அவனும் பலவீனமாக இருக்கிறான், யாரை அழைக்கிறார்களோ அவர்களும் பலவீனமாக இருக்கிறார்கள். பலவீனம் என்ற ஒரு வார்த்தையை நீ அழைக்கிற 50 பேர் பலவீனர்கள். பலவீனற்று போய் ஏதாவது உதவி தேடுவானா? நம்மளே ஒரு அடிக்க வரான்னு சொன்னால் நம்மளை விட எளிமையாக இருக்க ஒரு நோஞ்சான்ட்டே போய் உதவி தேடுவோம், ஒரு பயில்வான்ட்டு உதவி தேடணும், ஒரு பெரிய சக்தியிட தான் உதவி தேடும். நம்மளை ஒருத்தன் அடிக்க வர்றான்னு சொன்னால், நம்மளை தாக்க வர்றான்னு சொன்னால், அதிலிருந்து பாதுகாப்பு பெறுவதற்காக வேண்டி என்ன செய்யணும்? ஒரு வலுவான ஒரு இடத்தை நோக்கி தான் நம்ம போவோமே தவிர பலவீனமான ஒரு ஆள்கிட்ட போய் உதவி தேட மாட்டோம். தேடினா அது யூஸ் ஆகாது, நம்மளை அது காப்பாற்றாது, பயன் தராது அப்படின்னு வழங்கி வச்சுருக்கோம்ல. இதுலேயும் வரமாட்டேங்குது, அல்லாஹ்வை தவிர நீங்கள் வணங்குறதுல வரமாட்டேங்குது. அவுளியான்னு ஒரே அவுளியா தானே புராணம் பாடுறீங்க, பள்ளியாசலில் பயான் பண்ணாலும் அவுளியாவை தான் புகழ்ந்துக்கிட்டு இருக்கிறீங்க. ஒருத்தர் அவுளியாவான்ட்டு நமக்கு தெரியாது, முதல்ல அது அல்லாவுக்கு மட்டும் தான் தெரிஞ்ச ஒரு விஷயம். அதை கூட உணராமல் என்ன செய்கிறீங்க? அந்த பெரியார் இந்த பெரியாருன்னு சொல்லி மஹபூப சுபஹானி மாசூக்க ரஹ்மானி வந்து அட்டைமொழிக்கு மேலே அடைமொழி கொடுக்குறீங்க. பகுதாதில் வாழும் ஞானி முஹிதீனுங்கிறீங்க. ஒன்றுமில்லாத பலவீனம்னு அல்லாஹ் சொல்லிக்காருனா, இவங்க என்ன பண்ணுறாங்க? செத்து போன ஆட்களுக்கெல்லாம் அண்ட கோடிகளும் ஒரு பந்தன கைக்குள் அடக்கி விளையாட வள்ளீர். அண்ட கோடி அப்துல் காதர் ஜீலானின்னு ஒருத்தர் இருந்தார்ல பாகதாதில், நிறைய வழிகெடுத்த ஒரு சூஃபி இருந்தால், அவருடைய பேரில் என்ன செய்கிறாங்கன்ற அவர் கடவுளாக்கி விட்டாங்க. என்ன மெய்நிலை கண்ட ஞானி மஹபூபு சுபஹானி அவருக்கு பேரான். அவர் என்ன செய்வாராம்? அண்ட கோடிகளையும் எல்லா அண்ட சராசரத்தை எல்லாம் ஒரு பந்து மாதிரி கைக்குள்ள உங்களுக்கு விளையாட முடியுங்கிறான். அல்லாஹ் சொல்கிறான், ஒரு ஈய படைக்க முடியாதுங்கிறான். ஈட்டேருந்து பறிச்சுக்கிட்டு போனால் அதை எடுக்கவே உனக்கு முடியாது அப்படின்னு நல்லா சொல்கிறான். நீங்கள் யார் அழைக்கிறீங்களோ அவங்க எல்லாரும் அந்த ஸ்டேஜை நல்லா சொல்லிவிட்டான். இவங்க என்ன செய்கிறாங்க? அவுளியா மகான்கிற பேரில் பாட்டு எழுதி வச்சுக்கிறாங்க. அண்ட கோடிகளுமோர் பந்தன கைக்குள் அடக்கி விளையாட வள்ளீர். அண்ட கோடிகளையும் ஒரு பந்து மாதிரி கைக்குள்ளே வச்சு விளையாடுவீங்க. இந்த பூமி சூரிய சந்திரன் எல்லாத்தையும் சுருட்டி ஒரு பந்து மாதிரி ஆக்கி அதை கையில் வச்சு உருட்டி விளையாடுவாரான். யார்? அப்துல் காதர் ஜிலானி. ஆனால் இங்கே எல்லாம் என்ன சொல்கிறான்? ஒரு ஈட்டேருந்து உள்ளதை பறிக்க முடியாதுங்கிறான், ஒரு ஈய படைக்க இயலாதுங்கிறான். இவங்க அந்த மாதிரி படிக்கிறாங்க. அகிலமோர் ஏழினையும் ஆடும் கரங்கு போல் ஆட்டி விளையாட வள்ளீர். 7 உலகத்தையும் ஒரு நீங்கள் ஆட்டி விளையாடுவீங்க. அதே மாதிரி கண்டித்த கடுகில் 7 கடலை புகட்டி கடலைக்கு விளையாட வள்ளீர். கண்டித்த சின்ன சின்ன கடுகு இருக்குல்ல, ஒரு கடுகை எடுத்துக்கிட்டு அந்த அவுளியா யாரு? அப்துல் காதர் ஜிலானி. அந்த கடுகை எடுத்துக்கிட்டு 7 கடல்லையும் எடுத்து கடுகுக்குள்ளே நினைச்சிருவான். சின்ன கடுகுக்குள்ள 7 கடல் தண்ணீரை முன்னாடி உள்ளக்கு திணிச்சு அதுக்குள்ளே இவரும் புகுந்து கலைக்கு விளையாடுவாரான். கண்டித்த கடுகில் 7 கடலை புகட்டி யாரே இந்த குணங்குடி மஸ்தான் ஒரு கிருக்காரன் தான், அவன் படிச்சிருக்கான். எப்படி? கண்டித்த கடுகில் 7 கடலை புகட்டி அவன் குணங்குடி மஸ்தான் அவுளியா. அவருக்கு பேர் என்னது? அவருக்கு பேர் தர்கா. அவர் ஞானி. என்ன கோமணம் கட்டிட்டு தெரிஞ்சவனு ஞானின்னு பேர். அப்போ கண்டித்த கடுகில் 7 கடலை புகட்டி கலக்கி விளையாட வள்ளீர். கண்டித்த கடுகளை வந்து 7 கடலையும் உள்ளக்க திணிச்சு கலக்கி விளையாடுவீங்கன்னு நம்புறீங்களே. இப்படி தானப்பா உங்களுடைய சொற்பொழிவு, மக்களுக்கு சொல்லக்கூடிய போதனை இப்படி தானே இருக்கிறது. இதைத்தான் நீங்கள் இதைத்தானே இஸ்லாம்ங்கிற பேரில் சொல்லி கொடுக்குறீங்க. அந்த மாதிரி இருக்கிறீங்களே, அந்த மாதிரி இருக்குன்னு அல்லாஹ் ஒத்துக்கிறானா? அது இஸ்லாத்தின் பேர்லாம் அதெல்லாம் செய்கிறீங்க. அல்லாஹ் அவருக்கு கொடுத்தது தானே ஏமாந்து போய் சொல்கிறீங்க. அது அப்துல் காதர் என்பவருக்கு அல்லாஹ் அந்த மாதிரி பவரையெல்லாம் கொடுத்துட்டான்னு தானே சொல்கிறீங்க. அதை தானே இல்லைங்கிறான்ல. அல்லாஹ் என்ன சொல்கிறான்? அடே ஒரு ஈய கூட எல்லாரும் சேர்ந்தாலும் படைக்க முடியாதுப்பா. ஒருத்தருக்கும் படைக்க முடியாது, எல்லாருக்கும் சேர்ந்தாலும் படைக்க முடியாது. ஒரு ஈய வந்து அவங்கள்ட்ட ஒரு பொருளை எடுத்துக்கிட்டா மீட்ட முடியாதுன்னு எதை காட்டுது உங்களுக்கு?
அவங்களால் எதுவுமே செய்ய முடியாது, எதுவும் செய்ய முடியாத ஒன்றை வந்து எதுவும் செய்வார், என்ன வேண்டாலும் செய்வார்கள்னு நம்புறீங்கன்னு சொன்னால் அது எவ்வளோ பெரிய மடமேன்னு பாருங்கள். அதுக்கடுத்து எல்லாம் என்ன செய்யறான்னு கேட்டால், இது முடிக்கும்போது லாஃபத் தாலிபுல் மத்ரூப், தேடுபவனும் பலவீனனாக இருக்கிறான், தேடப்படுறவரும் பலவீனமாக இருக்கிறான். நீ யாரை போய் தேடுறியோ, அது சாமியாக இருக்கட்டும், சிலையாக இருக்கட்டும், கல்லாக இருக்கட்டும், மண்ணாக இருக்கட்டும், மரமாக இருக்கட்டும், மட்டையாக இருக்கட்டும், செத்து போன நீ மகான் நினைக்கக்கூடியவர்களாக இருக்கட்டும், எல்லாம் பலவீனம். லாஃபத் தாலிபுல் மத்ரூப், தேடுபவனும் தேடப்படுபவனும் பலவீனனாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அதை முடிக்கிறான். எப்படின்னு கேட்டால், ஒமா கதருல்லாஹ ஹக்க கதரிஹி, அல்லாஹுவை இவங்க மதிக்க வேண்டிய விதத்தில் மதிக்கவே இல்லை. இப்படிலாம் ஒருத்தன் பேசுகிறேன்னா அல்லாஹ் மதிக்கிறவனா? கண்டித்த கடுகளைகள் கடலை புகட்டிடுவாருங்கிறது, செத்தால் உசுராக்கிடுவாருங்கிறது, அது வந்து லவ்ஹுல் மஹ்ஃபூல் வரைக்கும் பார்ப்பாருங்கிறது, இப்படிலாம் கதையை எழுதி வச்சிருக்கீங்களப்பா. அல்லாஹ் மதிக்கிற லட்சணமாக இது, அல்லாஹ் மதிச்சான் இப்படி செஞ்சிருப்பியா? இதெல்லாம் ரப்புல் ஆலமீனுடைய தனிப்பட்ட ஒரு பவர் ஆயிடுச்சே. இது அல்லாஹ் யாருக்கும் கொடுக்க மாட்டானே, கொடுத்துதான் நம்புறான பைத்தியக்காரனா இருக்காங்கன்னு நினைக்கணுமா இல்லையா? அதை முடிக்கிறான்ல, ஒமா கதருல்லாஹ ஹக்க கதரிஹி, அல்லாஹுவை கண்ணியப்படுத்த வேண்டிய அளவுக்கு அவர்கள் கண்ணியப்படுத்தவில்லை. அல்லாஹ் கண்ணியப்படுத்துறதுக்குன்னு ஒரு முறை இருக்கிறது. அந்த அந்த உச்ச ஸ்தாயில் வைத்து அவனை என்ன செய்யணும், கண்ணியப்படுத்தணும். நீங்கள் என்ன செய்கிறீங்க, அல்லாஹ் தூட்டியும் அல்லாவுக்கு ஒன்றும் ஏழாதுங்கிற மாதிரி, இவருக்கு தான் ஏழுங்கிற மாதிரி அளவுக்கு ஆக்கிவிட்டீங்க உதாரணங்களை போட்டு. அதுக்கு தான் அல்லாஹ் அழகான உதாரணம் போட்டு, இதுக்கு மேலே என்ன உதாரணம் ஒன்று, இதுக்கு இதை காட்டுறதற்கு இதுக்கு மிஞ்சின உதாரணம் இருக்குதா? அப்போ ஏக இறைவனை சர்வ வல்லமை மிக்க அல்லாவுக்கு இணையாக்குனீங்கன்னு சொன்னால் நீங்கள் கண்ணியத்தை குலைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு பல தத்துவங்களை சொல்லி விளக்குவதை விட ஒரு சின்ன ஒரு உதாரணத்தில் எல்லாத்தையும் முடிச்சிடறான்ல. ஒரு ஈயை சொல்லி, ஈல டிராபிக் க்ளோஸ், ஈயை சொல்லி நினைஞ்சிட்டான், ஈயை படைப்பாரா, எல்லாரும் சேர்ந்து படைப்பாங்களா, ஈ எடுத்துகிட்டு போனால் மீட்டு வர, அவ்வளோதான் கேள்வி. இந்த கேள்விக்குள்ளே சிந்திச்சுக்கிட்டே இருந்து இதை படுத்துக்கிட்டு நீங்கள் சிந்திச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் இவ்வளோ விவரம் இருக்குது. நம்ம எப்படி இவ்வளோ அறிவினர்களாக இருக்கிறோம்? இவ்வளவு அழுத்தமாக அல்லா சொல்லும் பொழுது நம்ம வந்து ஒன்றுமே இல்லைன்னு புஷுன்னு ஆக்கிவிட்டான்ல. ஒன்றுமே இல்லைன்னு சொன்னவர்களுக்கு எல்லாமே இருக்குன்னு நினைக்கிறோம். எப்படி அது எப்படி இஸ்லாம் ஆகும்? அது எப்படி அல்லாஹ்வுடைய மார்க்கமாக நினைக்க வேணாமா? அப்போ இந்த இது பெரிய பெரிய ஆராய்ச்சிலாம், வேறு விஷயங்கள்லாம் ஆராய்ச்சி சம்பந்தப்பட்ட வசனம்லாம் சொன்னால் உங்களுக்கு மனப்பாடம் பண்ண கஷ்டமாக இருக்கேன். உதாரணத்தை சொன்னால் உதாரணத்தை யார் யாபத்தில் வச்சுக்கிற முடியும்? இது நினச்சி பாருங்கள், வேறு ஒன்றும் வேணாம். இவரெல்லாம் சேர்ந்து ஈயை படைக்குவாரா? முடியாதுல. ஈலேருந்து பிடிங்கி திருப்பி தருவாரா? தர முடியாது. விட்டு தரல பேசாமல் மறையன்னு அங்கே போகிறீங்க அப்படிங்கிறத எல்லாம் செய்யறாங்க. அது கடுமையான முறையில் ஒரு விஷயத்தை சொல்லி காட்டுறான். அதே மாதிரி வந்து இந்த இணை கற்பிக்கிற விஷயங்களை வந்து பல இடங்களில் உதாரணத்தின் மூலமாக, எல்லாத்தையும் உதாரணம் மூலமாக மட்டும் அல்ல விளக்கலை, உதாரணம் இல்லாமல் தெளிவான வார்த்தைகளை கொண்டும் பல விஷயங்களெல்லாம் விளக்கி தான் இருக்கிறான். இந்த தௌஹீது சம்பந்தமாக, இந்த ஷிர்க் சம்பந்தமாக விளக்கி இருக்கிறான். ஆனாலும் உதாரணங்களை சொல்லும்போது நல்லா சிந்திப்பாங்க, ஒரு ஆழமாக உள்ளத்தில் பதியும் என்பதற்கு தான் அந்த உதாரணங்களை காட்டுறான். அந்த மாதிரி உதாரணம் ஒன்று சொல்கிறான். என்ன சொல்கிறான்னு கேட்டால், இது வந்து ஒரு லாஜிக்கான உதாரணம் எல்லாம் சொல்கிறான். இப்போ சொல்லக்கூடிய உதாரணம் வந்து ஒரு தர்க்க ரீதியான உதாரணம். 30வது அத்தியாயத்தில் 28வது வசனத்தில் உள்ள ஒரு உதாரணம். என்ன உதாரணம் காட்டுறான்னு சொன்னால், உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து சுதந்திரமான மனிதன், இந்த கருத்தை விளங்கிட்டு அர்த்தத்தை பார்ப்போம். நீங்கள் வந்து யாருக்கும் அடிமையாக இல்லாத சுயேட்சையாக செயல்படக்கூடிய ஒரு மனிதராக நீங்கள் இருக்கிறீங்க. பெரிய காசு பணம் சொத்து சுகமெல்லாம் நிறைய உங்கள்கிட்ட இருக்கிறது. அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா, ஒரு அடிமையை போர்க்களத்தில் பிடிக்கிறீங்க. போர்க்களத்தின் மூலமாக உங்களுக்கு ஒரு அடிமை கிடைக்குது, அல்லது ஒரு காசை கொடுத்து ஒரு அடிமையை வாங்குறீங்க. அல்ல என்ன செய்கிறான்னு கேட்டால், இந்த பூமியில் இந்த மனிதனுடைய அந்த மடத்தனத்தை புரிய வைக்கிறதற்காக வேண்டி அவனையே எல்லாம் உதாரணமாக்குறான். அடே உன்னை எடுத்துக்கடா, எப்படி எல்லாம் கொண்டு வர்றான் அந்த இதில் சொல்லக்கூடிய உதாரணம் என்னன்னு கேட்டால், நீ ஒன்றே எடுத்துக்க, நீ சுதந்திரமான மனுஷன் தானே, நீ சம்பாதிக்கிறீங்கள, காசு பணம் சொத்து சுகம்லாம் சேர்க்குறீங்கள, சேர்த்துட்டு ஒரு அடிமையை நீ விலைக்கு வாங்குற. அடிமையை விலைக்கு வாங்கிட்டு நீ என்ன செய்கிற, உனக்கு ஒரு 10,000 கோடி இருக்கா, அந்த அடிமையை கூப்பிட்டு, இந்தப்பா 10,000 கோடி இருக்குது, இது நம்ம 2 பேரும் சமமான பங்காளி, நீ 5,000 கோடி எடுத்துக்க, நான் 5,000 கோடி எடுத்துக்கிறேன் அப்படின்னு ஒரு அடிமைக்கு நீ அப்படி கொடுப்பியா? உனக்கு பெரிய ஒரு செல்வம் செல்வாக்கு எல்லாமே இருந்தால் கூட உன்னுடைய மகனுக்கு வேண்டா கொடுப்பியே தவிர, ஒரு அடிமை என்பவனுக்கு போய் உன்னுடைய சொத்து சுகம் எல்லாத்துலேயும் சமமாக ஆக்கி, நீனும் நானும் ஒன்று தான், எனக்கு உள்ள எல்லா அதிகாரமும் உனக்கும் இருக்கிறது, நான் எடுக்கிற எல்லா முடிவும் நீ எடுக்கலாம்னு சொல்லி நீ விலைக்கு வாங்கிட்டு வந்த ஒரு அடிமைக்கு நீ கொடுப்பியா? கொடுக்க மாட்டீங்கள? நல்லா கொடுப்பானா? எப்படி கேட்குறான்ல, நீ கொடுக்க மாட்டீங்களடா, நீ கொடுக்க மாட்டேன். உன்னுடைய எந்த ஒரு சொத்தையும் அடிமைக்கு வேலைக்காரனுக்கு பாதி கொடுப்பியான்னா கொடுக்க மாட்டேன். ஏன் கொடுக்க மாட்டேன்? இவன் அடிமை, நான் இதுக்கு எஜமான்,
எஜமானா இருக்கக்கூடிய நான் எதுக்கு இவனை எனக்கு சமமாக்கணும், என்னுடைய அதிகாரம் என்னுடைய இதில் எல்லாம் இவனை எதுக்கு பாதி பங்கு நான் கொடுக்கணும் அப்படின்னு நினைத்து கொண்டு எந்த மனிதனும் தன்னுடைய அதிகாரத்தை யாருக்கும் கொடுப்பது கிடையாது. அதே நேரத்தில் கடவுள் விஷயம் வரும்போது என்ன நினைக்கிறாங்க என்று கேட்டால் அல்லாஹ் சர்வசக்தன் தான். ஆனால் இவங்க சொல்லக்கூடிய இந்த அவுளியாலும் அடிமை தானே. நீ சொல்லக்கூடிய நாகூராரு அஜ்மீராரு எல்லாம் யாரு அடிமை தானப்பா. அந்த அடிமைக்கு பாதியை கொடுத்துட்டாங்கிறிய, நீ கொடுக்க மாட்டீங்கள. நீயாவது ஒரு சொத்து சோத்தை வச்சிருக்கிறன்னு சொன்னால் அது அல்லாஹ் உனக்கு கொடுத்தது தான். உன்னுடைய வல்லமையை கொண்டு நீ சம்பாதிச்சது கிடையாது உண்மையில் பார்த்தோம்னா. ஆனால் நீ உரிமையாளன் நீ வச்சுக்க. அப்போ உனக்கே இவ்வளோ பெரிய ஒரு பவர் இருக்குது என்று சொன்னால், உன்னுடைய பவரை அடுத்தவனுக்கு விட்டு கொடுக்க மாட்டா என்று சொன்னால், இவ்வளவு ஒன்றுமில்லாத இந்த அண்ட சராசரத்தை தன்னுடைய வல்லமையை கொண்டு படைத்துக்கிற இறைவன் எல்லாத்தையும் படைச்சுவிட்டு இதில் நீங்கள் பாதி அதிகாரம் செலுத்துக்கிறங்க, நீங்களும் செல்வத்தை கொடுங்க, நீங்களும் புள்ளக்குட்டியை கொடுங்க, நீங்களும் நோய் தீக்கிற வேலையை பாருங்கன்னு பிரித்து கொடுப்பானா? நீ கொடுக்க மாட்டீங்களா? அட உன்னை வச்சு செஞ்சு பாரு வேண்டாம். உனக்கு இல்லாத ஒரு இது கூட அல்லாவுக்கு இருக்காதா? உனக்கு உள்ள ரோசம் கூட அல்லாவுக்கு இருக்காதா? உனக்கு உள்ள அந்த தனித்துவம், அந்த உன்னுடைய உரிமை, அந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட்னு சொல்றீங்கள, அது உனக்கு இருக்கிற அளவு கூட அல்லாவுக்கு இருக்காதா? எப்படி அல்லாஹ் கொடுப்பான்? அவனுக்கே உள்ள விஷயம். நீங்கள் எல்லாருமே அடிமை. உனக்கு காசு கொடுத்து ஒருத்தனை விலைக்கு வாங்கிட்டு அடிமை தானப்பா. அந்த அடிமை நல்ல அடிமையாக இருந்தால் நல்ல அடிமைன்னு சொல்லுவியே தவிர அவன் உன்னுடைய அந்தஸ்துக்கு வந்துடுவான். அவன் நீயே ஒசத்துவியா? கொடுக்க மாட்டேன். ஒரு முதல்வர் இருக்கார், முதல்வருக்கு ஒரு அடிமை இருக்கிறான். அந்த முதல்வர் போட வேண்டிய கையெழுத்தில் பாதி கையெழுத்து அவன் போடுவானா? ஒரு பிரதமர் போடுற கையெழுத்தை பிரதமருடைய அடிமையாக ஒருத்தர் இருந்தால் அவன் போடுறதுக்கு அனுமதிப்பாங்களா? மாட்டாங்க. அவன் எந்த இடத்துல வைக்கணுமோ அந்த இடத்துல வைக்கிறீங்கள. அப்போ யார் யாரை எங்கே வைக்கணுங்கிற அறிவு உங்களுக்கு இருக்கு, படைச்ச ரப்புக்கு இருக்காதா? ஒருத்தனை எங்கே வைக்கணும்னு உனக்கு தெரியலப்பா. நீ நீ எஜமானா இருக்க, உனக்கு வேலைக்காரனை சேர்த்துருக்கேன்னா வேலைக்காரனை எங்கே நிப்பாட்டணும், அவனை என்ன வைக்கணும், சொன்னதை செய்யணும். அதுக்கு மேலே உனக்கு ஒன்றும் கிடையாது. சொன்னதைத்தான் நீ செய்யணுமே தவிர நீயா இந்த முடிவு எடுக்கக்கூடாத அளவுக்கு நீ விளங்கி வச்சுருக்கீல்ல. அப்போ நீங்கள்லாம் அந்த வேலைக்காரனையெல்லாம் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு யார் யாரை எங்கே வைக்கணும்னு உங்களுக்கு தெரியுது. ஆனால் உங்களை படைச்ச இறைவனுக்கு தெரியாதா? அப்படி தான் நினைக்கிறாங்க. இந்த மௌலிது கிதாபுல இந்த குப்பையில் எழுதி வச்சுக்கிறாங்க. எப்படி ஒக்கதா தாக்க ஹிதாபுல்லாஹி முஸ்தமியா, அல்லாவே அவுலியம் அப்துல் கார் ஜிலானி பேசினானா. எப்படி பேசினானா? அல்தாக்க மின் குதிரத்தின் மாசியத்த மின் முஸ்ததா, உனக்கு என்னென்ன இயல்மோ எல்லாத்தையும் நாடியதெல்லாம் நீ செஞ்சுக்க அப்படின்ட்டானா. அவருக்கு என்ன செஞ்சிட்டானா, நான் எதுக்கு வெட்டியாக கிடக்கிறேன், நீ பார்த்துக்கப்பா எல்லாத்தையும், நீனே எல்லாத்தையும் பார்த்துக்க, நீனே நிர்வாகம் பண்ணிக்க, நீனே அல்லாவா இருந்துக்க அப்படின்ட்டானா. அல்லா எப்படி எழுதி எப்படி எழுதி வச்சுக்கிறாங்க? அல்தாக்க மின் குதிரத்தின் மாசியத்த மின் முஸ்ததா, உனக்கு இயன்றதை விருப்பமானதையெல்லாம் நாடியதெல்லாம் நீ செஞ்சிக்க. அதை அல்லாஹ் உனக்கு தந்துட்டான். அந்த குதிரத்தை உனக்கு தந்து விட்டான். அல்லாஹ் தந்துட்டானா. யாருக்கு தந்துட்டானா? இந்த மகான்கிற சொல்லக்கூடிய இந்த போலியான ஆட்களுக்கு, செத்து போன ஆட்களுக்கு என்ன கொடுத்துட்டான்? அல்லாஹ் எல்லா ஆற்றலையும் கொடுத்துட்டானா. இப்போ நீ கொடுக்க மாட்டே, அல்லாஹ் கொடுப்பானோ? அப்படி உனக்கு சொல்லும்போது எப்படி உனக்கு ரோஷம் வருது? ஏன் இதை கொடுக்க சொல்றியா? எப்படி கொடுக்க சொல்கிறேன்? நான் எப்படி அவனுக்கு கொடுப்பேன்? அண்ணன் தம்பி கொடுக்க மாட்டேங்கிறான், பெத்த தகப்ப மகனுக்கு கொடுக்க மாட்டேங்கிறான். அப்படி உன்னுடையது என்னுடையதுன்னு சொல்லிட்டு அதை அடுத்தவனுக்கு கொடுக்க மாட்டேங்கிறீங்க. அடிமைன்னு வரும்போது என்ன செய்றீங்க? அடிமைன்னா அடிமை, இவனுக்கு எனக்கு என்ன சம்பந்தம் இருக்குது, என் ரத்தமாயிவன் அப்படின்னு நினைத்து என்ன செய்றீங்க? அடிமையுடைய இடத்துல வைக்கிறீங்களா இல்லையா? அப்படி வைத்திருக்கும் பொழுது நீங்கள் எப்படி அல்லாஹ்வை இந்த மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்க? எப்படி நினைக்கிறீங்க? அல்லாஹ் இருக்கு, அல்லாஹ் எல்லாம் இருந்தாலும் நபிகள் நாயகத்துக்கு அதையெல்லாம் நீங்கள் செஞ்சுக்கிறீங்களோ அதிகாரத்தை கொடுத்துட்டான், அவுலியாக்களுக்கு கொடுத்துட்டான், சகாபாக்களுக்கு கொடுத்துட்டான், இமாம்களுக்கு கொடுத்துட்டான், ஞானிகளுக்கு கொடுத்துட்டான்னா எப்படி கொடுப்பான்? நீ கொடுக்க மாட்டவங்க கொடுப்பானா? இதை விளங்குறதுக்கு தான் இந்த மரமண்டைகளுக்கு விளங்குற மாதிரி உதாரணத்தை அப்படி போடுறான். எப்படி போடுறான்? லரபலக்கும் மசலன், அல்லாஹ் ஒரு உதாரணத்தை உங்களுக்கு சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ் இந்த உதாரணம் எப்படி ஆரம்பிக்குதுன்ற எந்த வசனம்னு கேட்டால் 30வது சூறாவில் 28வது வசனத்தில் வருகிறது. லரபலக்கும் மசலன், உங்களுக்கு ஒரு உதாரணத்தை அல்லாஹ் எடுத்து சொல்கிறான். மின் அன்புசிக்கும், உங்களிடமிருந்தே அதை உதாரணம், வெளி உதாரணம் அல்ல. ஒன்னே தானே உதாரணம் காட்டுறேன், வெளியே உதாரணம் காட்டலடா, ஒன்னே தான் உனக்கு உதாரணம் காட்டுறேன். எப்படி செய்யறேன்? மசலம் என் அன்புசிக்கும், உங்களில் இருந்தே ஒரு உதாரணத்தை அல்லாஹ் உங்களுக்கு விளக்குகிறான். இவ்வளவு தெளிவான வசனங்கள் உங்களுக்கு விளங்க மாட்டேங்குது. இந்த உதாரணத்தை சொல்லி நாக்கப்படுங்கிற மாதிரி கேட்டாலாச்சும் நீ புரியுதா உனக்கு அப்படிங்கிற மாதிரி, இந்த நாக்கப்படுங்கிற மாதிரி கேள்வி தான் அல்லாஹ் கேட்குறான். என்ன கேட்குறான்? ஹல்லக்கும் மிம்மா மலக்கத்து ஐமானுக்கும், உங்களுடைய வழக்கரம் சொந்தமாக்கி கொண்டதுங்க விளக்கின அடிமைன்னு அர்த்தம். உங்களுடைய அடிமைகளில் மின் சுரக்கா, பங்காளிகள் இருக்கிறார்களா? உங்களுக்கு அடிமைகள் வச்சுருப்பீங்களே, அடிமைகள் உங்களுக்கு பங்காளியை வச்சுருப்பீங்களா? ஃபீமா ரசக்கனாக்கும், உங்களுக்கு நாம் வழங்கிய செல்வங்களில் அவர்களையும் நீங்கள் பங்காளி ஆக்குவீர்களா?
ஃபன்தும் பீகி சவாவுன், நீங்கள் அவங்களுக்கு சமமான உரிமை வைத்திருப்பீர்களா? நீங்கள் ஒரு எஜமானனாக இருக்கிறீங்க, உங்களுக்கு ஒரு அடிமை இருக்கிறான், அந்த அடிமையை நீங்கள் அவனை சமமாக்குவீங்களா? உங்களுக்கு நாம் வழங்கியிருக்க இந்த ரிசுக்கில் செல்வங்களில் வந்து அவர்களையும் பாதி பங்காளி என்னை இருந்துக்க என்று சொல்வீர்களா? தகாஃபூனஹும் கஹீஃபத்திக்கும் அம்புசக்கும், உங்கள் விஷயத்தில் பயப்படுறது போல் அவங்க விஷயத்துக்கு நீங்கள் பயப்படுவீங்களா? உங்களுக்கு ஒன்றுனா பயப்படுவீங்கல்ல, நமக்கு பயத்த வரக்கூடாது, தலைவலி வரக்கூடாது, காய்ச்சல் வரக்கூடாது, அவன் அடிக்கக்கூடாது, இவன் அடிக்கக்கூடாது, அப்படி பயப்படுறீங்களா? அந்த மாதிரி இந்த அடிமைகளுக்கு நீங்கள் பயப்படுவீங்களா? இந்த அடிமைகளுக்கு ஏதாவது ஏற்பட்டு அவனுக்கு தலைவலி வந்தவொன்னே ஹார்டு துடிப்பீங்களா? துடிக்க மாட்டீங்கல்ல. அப்போ வந்து உங்களுக்கு ஒரு அடிமை இருப்பானேயானால் அவனுக்கு உங்களுடைய செல்வத்தையும் கொடுக்க மாட்டீங்க, அவனையும் நீங்கள் அவனு சமம்னு கருத மாட்டீங்க, ஆக்கவும் மாட்டீங்க, பக்கத்து சிம்மானத்தில் உட்கார வைக்க மாட்டீங்க. அதே போல் உங்கள் விஷயத்துக்கு நீங்கள் எப்படி அஞ்சு அஞ்சு செய்வீர்களோ அந்த மாதிரி அவன் விஷயத்துக்கு அஞ்ச மாட்டீங்க. வழி கொடுத்துருந்தேன் சரி, போயிடாடா காரில் ஆக்சிடென்ட் அப்படின்லாம் பயப்படுவீங்கல்ல, அவன் விஷயத்தில் பயப்படுவீங்களா? போடா செஞ்சுட்டு வாடாமீங்க, மழையாக இருந்தாலும் போடாமீங்க, வெயிலாக இருந்தாலும் போடாமீங்க, அவன் வைத்த வழியாக இருந்தாலும் போய் வேலையை முடிச்சுட்டு வாடாமீங்க. அவன் விஷயமா நீங்கள் பயப்பட மாட்டீங்க, உங்கள் விஷயத்துக்கு பயப்படுவீங்க. உங்கள் விஷயம் வரும்போது ஆஹா இன்னைக்கு மழையாக இருக்கிற வெளியே போனான்னு பிரச்சனை யாரும் வீட்டில் உட்காந்துக்குருவீங்க. அப்போ உங்களுடைய நன்மை, உங்களுடைய ஆரோக்கியம், உங்களுடைய எதிர்காலத்தை பற்றி நீங்கள் பயப்படுற மாதிரி இந்த அடிமைகளுடைய எதிர்காலத்தை பற்றி நீங்கள் பயப்படுவீங்களா? பயப்பட மாட்டீங்கல்ல. அப்போ கதாலிக்க நுஃபஸ்ஸிலுல் ஆயாத், இப்படித்தான் சான்றுகளை நான் தெளிவாக சொல்லுகிறேன், லி கௌமி யஅகிலூன், புரிந்து கொள்ளுகிற மக்களுக்காக, விளங்குகிற மக்களுக்காக நாம் இப்படி தெளிவாக்குறோம். நல்லா எப்படி அற்புதமான ஒரு விஷயத்தை சொல்லுகிறான். இந்த ஒன்றை விளங்குனால இந்த சிறுக்கு இருக்காதுங்க. எந்த ஒன்று? நமக்கு சொந்தமான ஒன்றில் வந்து அடுத்தவன் பங்கு வைப்பதை நம்ம ஒத்துக்கொள்வோமா? உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சிந்தித்து பாருங்கள். இந்த உதாரணத்தை டெவலப் பண்ணி சொல்வதாக இருந்தால் இந்த உதாரணத்தை எடுத்துக்கிறங்க. உங்கள் வீட்டில் நீங்கள் உங்கள் வீட்டில் வந்து மனைவி மக்களோடு நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறீங்க. உங்கள் வீட்டில் வந்து ஒரு சமையல் செய்ய வேண்டி இருக்கிறது. என்ன சமைக்க வேண்டும் என்பதை பற்றி உங்கள் மனைவி முடிவு செய்யலாம், பிரச்சனை இல்லை. அல்லது நீங்கள் என்ன செய்யலாம், இன்றைக்கி வந்து இட்லியை போடு, இன்றைக்கி தோசையை போடு அப்படின்னு உங்கள் மனைவிக்கு நீங்கள் சொல்லலாம். அது வரைக்கும் ஓகே. ஒருத்தன் வர்றான், இங்கேருந்து வர்றான், அவன் என்ன செய்கிறான், உங்கள் வீட்டுக்கு நுழைஞ்சி உங்கள் மனைவியை கூப்பிட்டு இந்தா இன்னைக்கு பிரியாணி வை அப்படிங்கிறான். நீ யாரா ஏன் முன்னாடி சொல்லணும் கேட்பீங்களா இல்லையா? உங்கள் மனைவிக்கு அவளாக ஒரு முடிவு எடுக்கிறது ஓகே, நீங்களா ஒரு முடிவை சொல்வதும் ஓகே. மனைவிங்கிறதுனால உங்களுக்கு அந்த உரிமை இருக்கிறது சொல்கிறீங்க. அதே நேரத்தில் எவனோ ஒருத்தன் வந்து உங்கள் மனைவிக்கு உத்தரவு போட்டான்னு சொன்னால் ஏன் அதிகாரத்தில் நீ என்னடா தலையிறன்னு கேட்பீங்களா இல்லையா? இதை சொல்ல நீ யாரா கேட்பீங்கல்ல. அப்போ அல்லாஹ் கேட்க மாட்டானா? அப்போ உங்களுக்கு தான் அந்த ரோசம்லாம் இருக்குது. அல்லாஹ் வந்து ரோசம் கட்டவன்னு நினைக்கிறீங்களா? எப்படிப்பா அவனுக்குள்ளது கொடுப்பான்ல நீங்கள் நினைக்கிறீங்க? அந்த ஒருத்தன் வந்து இவனும் ஒரு அடிமை வந்து உங்கள் வேலைக்காரன் வந்து உங்கள் வீட்டில் வந்து அதிகாரம் பண்ணுறான். ஒரு கடை வச்சுருக்கிறீங்க, அந்த கடையில் வந்து அந்த பொருளை வந்து எந்தெந்த பொருளை என்னென்ன விலைக்கு விற்கிறதுங்கிற உங்களுடைய உரிமை சம்மந்தப்பட்டது. நீங்கள் 10 ரூபாய்க்கு வாங்கி 5 ரூபாய்க்கு கூட விற்பீங்க, 10 ரூபா பொருளை வந்து 20 ரூபாய்க்கு கூட விற்பீங்க. அது உங்களுடைய தனிப்பட்ட ஒரு உரிமை. ஒருத்தன் அங்கேருந்து வர்றான், வந்துக்கிட்டு இனிமேல் இந்த பொருளை குறிப்பிட்ட ஒரு சோப்பு கட்டி எடுத்து இந்த பொருளை நீ 1 ரூபாய்க்கு தான் விற்கணும் அப்படின்னு சொன்ன, அதை யாரா நீ சொல்ல யாரான்னு கேட்க மாட்டீங்க? அது எப்படி விற்கணும் அது நான்லட முடிவு பண்ணணும். ஏன் கடையில் விற்கிறதுக்கு நீ என்னடா ஒரு அதிகாரம் கேட்பீங்களா இல்லையா? அப்போ ஒவ்வொரு மனுஷனும் வந்து அவனுக்குன்னு ஒரு அதிகாரத்தை வச்சுருக்கிறான்ல, விளங்கி வச்சுருக்கான்ல, அந்த அதிகாரத்தில் அடுத்தவனுக்கு பங்கு கொடுப்பானா? இவனுக்காவது பங்கு கொடுப்பானா? பங்கு கொடுக்க மாட்டான். அடே நீ எதுக்குள்ள அதை சொல்கிறேன், நான்லடா முடிவு எடுப்பேன், நான் சும்மா கூட கொடுப்பேன், நீ யார் அதை சொல்கிறேன்னு கேட்குறீங்கல்ல. ஆனால் அல்லாஹ் விஷயத்தில் எப்படி செய்கிறீங்க? அல்லாஹ் என்ன செய்வான், நீ செஞ்சுக்க, நீ பிள்ளை நீ கொடுத்துக்க, ரிஸ்க்கை நீ கொடுத்துக்க, நோயை நீ குணமாயிக்க, நல்லா கொடுத்துட்றானா? யார் டிசைட் பண்ணுறா? அல்லாவுக்கு சொந்தமானதில் வந்து யார் யாரோ முடிவெடுக்கிறாங்க. அந்த முடிவெடுக்கு மாதிரி அல்லாஹ் விட்டுறான். நீ விட மாட்டீங்க, அல்லாஹ் விட்டுருவான். நீங்கள் ஒரு அற்பத்தில் அற்பமாக இருந்துக்கிட்டு உங்களுடைய அதிகாரம்னு ஒரு சின்ன வட்டத்தை வைத்துக்கொண்டு அந்த அதிகாரத்தில் எவனுக்கும் பங்கு கொடுக்க மாட்டேங்கிறீங்க. நீங்கள் ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு முதல்வராக இருக்கிறீங்க, முதல்வருக்குன்னு ஒரு அதிகாரம் இருக்குல்ல, அந்த அதிகாரத்தில் அடிப்படையில் ஒருத்தன் சீட்டு கேட்டு வந்தால் நீங்கள் தான் சீட்டு கொடுப்பீங்க ஒரு மாணவனுக்கு. அங்கே பியூனாக இருக்கிறவன் என்ன செய்கிறான், ஒரு ஆளை கூப்பிட்டு வந்து இந்த உன்னை இந்த சேர்த்துக்கிட்டேன் அப்படிங்கிறான். சேர்த்துக்க முடியுமா? நீ எப்பட்றா நான் சேர்க்குறேன் நீ சேர்க்குறேன்னு கேட்பீங்களா இல்லையா? அந்த பள்ளிக்கூடத்தில் உள்ள அதிகாரம் உங்களுக்கு தானே, முதல்வருக்கு தானே இருக்குது. முதல்வருடைய அதிகாரத்தை வந்து ஒரு பியூன் செய்ய முடியுமா? ஒரு பிரதமருடைய அதிகாரத்தை வந்து ஒரு குமாஸ்தா செய்ய முடியுமா? செஞ்சால் ஒத்துக்குருவாரா? அப்போ ஒவ்வொருவரும் சின்னவன்லேருந்து பெரியவன்லேருந்து எல்லாருக்கும் ஒரு அதிகாரம் இருக்குது. அவனுக்குன்னு ஒரு சின்ன ஒரு ஆளாக இருந்தால் அவனுடைய வீடுன்ற ஒரு அதிகாரம் அவனுக்கு மட்டும் உள்ளது தானே. நீங்கள் ஒவ்வொரு மனிதனும் விளங்கி வச்சுருக்கிறீங்க, நம்முடைய அதிகாரம்னு ஒன்று இருக்கிறது. இந்த அதிகாரத்தை அடுத்தவன் பங்கு போடுவதற்கு நாம் உடன்பட மாட்டோம், விட்டு தர மாட்டோம், அதை கட்டி காப்பாற்றோம்னு நினைக்கிறீங்களா இல்லையா?
அப்படி நினைக்கக்கூடிய நீங்கள் அப்படி ஒரு பக்கம் நினச்சிக்கிட்டு இன்னொரு பக்கம் என்ன நினைக்கிறீங்க, அல்லாஹ் இருக்கிறான்ல, அவன் தான் படைச்சவன், அவன் தான் ரிஸ்க்கு தர்றவன், இருந்தாலும் இவரும் தரலாம். இது நீங்கள் பிடிங்கி கொடுக்குறீங்க. அல்லாஹ் கொடுக்கல இந்த அதிகாரத்தை, நீங்களே என்ன செய்ய அல்லாட்டதே உண்டா அந்த அதிகாரத்தை வாங்கி இந்த இவர்கிட்ட கொடுத்துட்டேங்கிறீங்க. அப்போ எவ்வளோ பெரிய எவ்வளோ கோவம் அல்லாவுக்கு வரும், எவ்வளோ கொடுமையான சிந்தனை இது. அட உன்னை பற்றி நீ சிந்திச்சு பார்த்தாலும் இப்படி செய்வியா? ஒரு மனிதன் தன்னுடைய அதிகாரம் அடுத்தவனுக்கு போகிறத ஒத்துக்குருவானா இருந்தால் அவன் இதை பேசலாம், சிறுக்கு வைக்கலாம். எந்த மனுஷனாக ஒத்துக்குருவானா என்னுடைய அதிகாரத்தை வந்து யாருக்கு வேணாலும் கொடுப்பேன்னு இருப்பானா? கொடுக்கவே மாட்டான். அதிகாரத்தை வந்து நான் தான் வச்சுக்கிறவேம்மா. அப்போ அதே மாதிரி அவனுடைய மனைவி இருக்கிறான்னு வைங்க, அவனுடைய மனைவி அவனுக்கு மட்டும்தான் இருக்கணுமே தவிர பக்கத்து வீட்டுக்காரன் வந்து பட்டுப்புடவை மனைவிக்கு வாங்கி கொடுத்தானா ஒத்துக்குருவானா? என் பொண்டாட்டிக்கு வாங்கி கொடுக்க நீ யாரா? கூட பிறந்த அண்ணன் வாங்கி கொடுத்தா கூட ஒத்துக்குருவானா? கூட பிறந்த தம்பி வாங்கி கொடுத்தாலும் ஒத்துக்குருவானா? என் மனைவிக்கு என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும், நீ யாரா அதை செய்வதற்குன்னு கேட்பானா இல்லையா? அப்போ எல்லாத்துலேயும் என் வீடு, என் மனைவி, என் உரிமை, என் பிள்ளைகள்னு உனக்கு வந்து தனி உரிமைகள் இருக்கிறது. அந்த உரிமைகள் வந்து உங்களுடைய கீழ்நிலையில் உள்ளவர்களுக்கு பங்கு வச்சு கொடுப்பது கிடையாது. ஆனால் இங்கே என்னன்னு கேட்டால் இது அடிமை. அல்லாஹ்வுடைய விஷயம் எப்படி வருது? உலகத்தில் உள்ள எல்லாருமே இபாதுகள் தான், அடியார்கள் தான். அவங்க நபியாக இருந்தாலும் சரி, அதுக்கு மேலே ஒன்றும் இல்லை. மலக்காக இருந்தாலும் சரி, ஜின்னாக இருந்தாலும் சரி, சைத்தானாக இருந்தாலும் சரி, அனைவருமே யார் தான்? அல்லாஹ்வுக்கு அடிமைகள். அடிமைகளாக இருக்கிறவர்களை வந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா, அந்த அடிமைகளுக்கு அதிகாரம் இருக்குது. அல்லாஹ்வுக்கு இருக்கிற அதிகாரத்தை கொஞ்சம் அல்லாஹ் கொடுத்து வச்சுருக்கிறான். அல்லாஹ்ட்ட கேட்குறதுலாம் அவர்கிட்ட அடிமைட்டையும் கேட்கலாம். அல்லாஹ்ட்ட அல்லாஹ் செய்கிற உதவிகள்லாம் அந்த அடிமையும் செய்வார் அப்படின்னு ஒரு அடிமை எவனாச்சும் செய்வானா? உலகத்தில் ஒரு சர்வசக்தி உள்ள ஒரு ராஜா ஒருத்தர் இருக்கார். அந்த ராஜா என்ன செய்கிறாருன்னு கேட்டால், ஒரு சக்கரவர்த்தியாக இருக்காருன்னு வைங்க, அவர் என்ன வேணாலும் செய்கிற அளவுக்கு செல்வா கூட இருக்கிற ஒரு நாட்டுடைய அதிபராக இருக்கார். அந்த அதிபர் வந்து யார் வேண்டாலும் அணுகலாம்னு கதவை திறந்து வச்சிருக்கிறார். குடிமக்கள்கிட்ட சொல்கிறாரு, யார் வேணாலும் வாங்க, உங்கள் கோரிக்கை என்று சொல்லுங்கள், நான் உங்களுக்கு நிறைவேற்ற தயாராக இருக்கிறேன் அப்படின்னு என்ன செய்கிறாரு? சக்தி உள்ளவராகவும் இருக்கார், கருணை உள்ளவராகவும் இருக்கிறாரு. அதே நேரத்தில் வந்து யார்கிட்டையாவது பர்மிஷன் வாங்கிட்டு வரணும்னு சொல்ல மாட்டேங்கிறார். நீ டைரெக்டாக வாப்பா, நீ என்கிட்ட வா, நீ நேரடியாக என்கிட்ட வந்து கேளு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அரசர் இருக்கிறார். அதில் நீ குடிமக்களாக இருக்கிறீங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா, அரசர் வாசல் தந்து அதை விட்டுவிட்டு அவனுக்குள்ளே அந்த கூட்டி பெருக்கிறதுக்கு ஒருத்தர் நியமிச்சிருப்பார்ல, அவன்கிட்ட போய்கிட்டு நமக்கு ஒரு 10,000 ரூபா கொடுப்பா அப்படின்னா, எனக்கு ஒரு 5 ஏக்கர் எழுதி தானே கேட்டால் என்ன? அவன் ராஜா, இவன் ராஜாவா? இவன் கொடுக்குறதுக்கு வாசலில் திறந்து வச்சுட்டு இருக்கிறானோ அவன்கிட்ட கேட்க மாட்டேங்கிறீங்க. அவன்கிட்ட கேட்குறத அவனுடைய வேலைக்காரன்ட்ட கேட்டிங்கன்னு சொன்னால் என்னவாயிரம்? அவனால் ஜீர்ணிக்க முடியாது. ஏண்டா நான் ராஜாவா இவன் ராஜாவா? என்கிட்ட கேட்குறது அவன்கிட்ட சொல்லுவானா இல்லையா? அப்போ என்ன தேவை வந்துச்சு நான் கேட்குறேன். அல்லாஹ்வை தவிர மற்றவர்கிட்ட நீ கேட்பதற்கு என்ன அவசியம் வந்துச்சு? தரமாட்டேன்னு சொன்னானா? யாரை கூட்டிகிட்டு வந்தால் தரவேண்டானா? அல்லது உனக்கு அந்த தகுதி இல்லைன்னு எல்லாம் சொன்னானா? அவன் தான் திறந்து வச்சுக்கிட்டு இருக்கானே, உதுமூனி அஸ்தஜி விளக்கும், கேளுங்க தர்றேன் அப்படின்னு அவன் அல்லாஹ் என்ன செய்கிறான்? நீங்கள் கேளு, நான் தர தயாராக இருக்கேன்னு சொல்கிற ஒருத்தனாக இருக்கான். நீ பாவம் செஞ்சால் கூட என்கிட்ட கேளுப்பா, நான் மன்னிக்க ரெடியாக இருக்கேன்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அவன் வந்து இல்லை, எல்லாத்தையும் விட கருணை மிக்கவன் ரஹ்மான் ரஹீம் என்று அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையவனாக ஒருத்தன் இருக்கும் பொழுது நீ வந்து அற்பத்திலும் அற்பமாக இருக்கக்கூடிய ஒரு சக்திகள்கிட்ட போய் என்ன செய்கிற? கேட்குற. அல்லாஹ் கொடுத்துனான்னு நினைக்கிறேன்னா எப்படி கொடுப்பான்? இதுக்கு தான் அல்லாஹ் கேட்குறான். எப்படி கேட்குறான்? அதான் எப்படி கேட்குறேன்னா, லரபலக்கும், உங்களுக்கு மசலன், உதாரணமாக அல்லாஹ் எடுத்து காட்டுகிறான். உங்களுக்கு வந்து ஒரு உதாரணத்தின் மூலம் அல்லாஹ் புரிய வைக்கிறான். அந்த உதாரணம் என்ன உதாரணம்டா? மின் அன்புசிக்கும், உங்களிலிருந்தே உதாரணம். உன்னையே சொல்லியே நான் உதாரணம் காட்டுறேன் பாடுறா. என்ன உதாரணம்? ஹல்லக்கும் இம்மா மலக்கத்து ஐமானுக்கும் மின்சுரக்கா, உங்களுடைய அடிமைகளில் உங்களுக்கு பங்காளிகள் இருக்கிறார்களா? உங்களில் யாருக்காச்சும் இருக்கிறார்களா? உங்களோட அடிமை வச்சுருக்கிறீங்க, உங்களுடைய சொத்து பத்து எல்லாத்துலேயும் அவன் ஒரு பங்காளியா? உங்களுக்கு இருக்கிற அதே மாதிரியான உரிமை அவனுக்கு இருக்கிற மாதிரி யாருக்காவது வச்சுருக்கீங்களா? யாராவது கொடுத்துருக்குறீங்களா? ஃபீமா ரசக்கனாக்கும், உங்களுக்கு நாம் வழங்கிய செல்வங்களில் ஆடு மாடு வீடு பங்களா காரு சொத்துன்னு என்ன எவ்வளோ தந்திருப்பேன்ல, அதில் என்ன அந்த அடிமையும் பங்காளி ஆக்கிடுவீங்களா? பங்காளி ஆக்கின யாராச்சும் இருக்கிறீங்களா? பங்காளி ஆக்கிட்டு ஃபன் தும்பிக்கு சவாவும், நீங்களும் அவனை அதில் சமம்னு சொல்லுவீங்களா? இந்தப்பா உங்களும் என்னுடைய சொத்து தான், எனக்கு இதில் எல்லாம் என்ன உரிமை இருக்கு உனக்கும் இருக்குதுன்னு சொல்லுவியா? சொல்ல மாட்டீங்களா? தகாஃபுனஹும் கஹீஃபத்திக்கும் அம்புசக்கும், உங்கள் விஷயத்துக்கு அஞ்சு செயல்படுவது போல அவன் விஷயத்துக்கு அஞ்சு செயல்படுவீர்களா? இவ்வளோ விஷயத்தையும் புரிய வச்சு கேட்குறான். அப்போ ஏன்டா எனக்கு மட்டும் என்னை ஏன் அதிகாரத்தை மட்டும் என்ன பிடுங்குறீங்க? உங்கள் அதிகாரத்தை கொடுக்க மாட்டீங்க, என்னுடைய பவரை பிடுங்குறீங்களா நீங்கள்? அப்படின்னு அழகாக எவ்வளோ அற்புதமாக அந்த உதாரணத்தின் மூலமாக மண்டையில் அடிக்கிற மாதிரி என்ன செய்யறான் அல்லாஹ் வந்து கேள்வி கேட்டுப்பட்டு, கதாலிக்க, இப்படித்தான் நுஃபஸ்ஸிலுல் ஆயாத்,
அத்தாட்சிகளை தெளிவாக்குகிறோம். தெளிவாக இதுக்கு மேலே எப்படி தெளிவுபடுத்துறது? கதாலிக்க நுஃபஸ்ஸிலுல் ஆயாத். யாருக்கு தெளிவுபடுத்துகிறோம்? அந்த மூடர்களுக்கு கிடையாது. இதுக்கு சொன்ன பிறகு விளங்காத மூடப்பையில் இருப்பானுவான். அவன் அதுக்கு மேலே விளங்காமல் இருந்தால் அவனுக்கு புரியாது. இல்லையா கௌமி யாக்கிலூன், அக்கல் உள்ள புத்தி உள்ளவர்களுக்கு இப்படி தான் தெளிவுபடுத்துகிறோம். நீ ஒரு புத்திமானாக இருப்பாயானால், உனக்கு அல்லாஹ் அறிவை தந்திருப்பானேயானால் இந்த ஒரு வார்த்தை உன்னை மாற்றணும். இது வரைக்கும் ஷிர்க் செஞ்சுக்கிட்டு இருந்தா கூட, அடே நான் செய்யாத ஒன்றை என் இறைவன் செய்வான்னு ஏன் நினைக்கிறேன்? நான் என்னுடைய அடிமைக்கு பங்கு வச்சு கொடுக்க மாட்டேன், அது உரிமை பறிப்புன்னு நினைக்கிறேன். அப்போ இறைவனுடைய உரிமை பறிக்கலாமா? நான் எவ்வளோ பெரிய பயங்கரமான ஒரு குற்றத்தை செய்கிறோம், அல்லாஹ் கடுமையாக கோபம் மன்னிக்கவே மாட்டான்னு சொல்கிற காரணம் வழங்குதா? இப்போ அவனோட அதிகாரத்தை எடுத்தாங்கன்னு என்ன செய்ய முடியாது? மன்னிக்கவே மாட்டேன்னு என்ன செய்கிறான்? அல்லாஹ் சொல்லிடுறான். அப்போ இது ஒரு உதாரணம். இணை கற்பிக்கு அற்புதமான ஒரு உதாரணத்தை எடுத்து காட்டுகிறான். அதே மாதிரி இன்னும் ஒரு எல்லாம் இந்த ஷிர்க்குக்கு அம்புட்டு உதாரணங்கள்னா அவ்வளோ உதாரணமாக சொல்கிறான். எப்படி சொல்கிறான்னு கேட்டால், அதாவது ஒல்லாஹு ஃபல்லல பாலுக்கும் அலா பாலின் ஃபிர் ரிஸ்கி. இதுவும் மனிதனுக்கு உள்ள உதாரணம் தான். உங்களை உதாரணம் காட்டியே தான் அதில் விளக்குறான். எப்படி விளக்குறான்னு கேட்டால், ஒல்லாஹு இறைவன் ஃபல்லல பாலுக்கும் அலா பாலின் ஃபிர் ரிஸ்கி, உங்களில் ஒருவரை மற்றவரை விட ரிசுக்கில் செல்வத்தில் சிறப்பாக்கியிருக்கிறான். எல்லாத்தையும் சமமாக கொடுத்துருக்குறான். எனக்கு 1000 கொடுத்துருக்கான், அவனுக்கு 10,000 கொடுத்துருக்கான், அவனுக்கு லட்சம் கொடுத்துருக்கான், அவனுக்கு கோடியை கொடுத்துருக்கான். இந்த மாதிரி பாரபட்சமாக ஆக்கி வச்சிருக்கிறான். அல்லாஹு இறைவன் ஃபல்லல பாலுக்கும் அலா பாலின் ஃபிர் ரிஸ்கி, ரிசுக்கு விஷயத்தில், ரிசுக்குன்னா காசு பணம் சொத்து சுகம் எல்லா செல்வத்தையும் சேர்க்குற ரிசுக்குங்கிற வார்த்தை. அந்த ரிசுக்கில் செல்வத்தில் ஒருவரை விட ஒருவரை மேலாக்கி வைத்திருக்கிறான். அப்படி தான் எல்லாம் சமமாக வைக்கல. எல்லாரையும் சமமான, எல்லாருக்கும் ஒரே மாதிரியான வீடு, ஒரே மாதிரியான பணம், ஒரே மாதிரியான வருவாயின்டா இருக்கிறது இல்லை. வித்தியாசம், ஏற்றத்தாழ்வை அமைத்திருக்கிறான். அல்லாஹு ஃபல்லல பாலுக்கும் அலா பாலின் ஃபிர் ரிஸ்கி, சிலரை விட சிலருக்கு ரிசுக்கில் சிறப்பித்திருக்கிறான் அல்லாஹ். அப்படி சொல்லிட்டு சொன்னால், ஃபமல்லதீன ஃபுல்லிலு, யார் அப்படி செல்வத்தில் சிறப்பிக்கப்பட்டிருக்கிறார்களோ, யாருக்கு பறக்கத்தை அல்லாஹ் கொடுத்துட்டானோ, யாருக்கு தாறுமாறாக செல்வத்தை கொடுத்துட்டானோ அப்படிப்பட்டவர்கள் பிராதி ரிசுக்கிஹிம், தங்களுடைய ரிசுக்கை தங்களுடைய செல்வத்தை கொடுப்பவர்களாக இல்லை. அலாமா மலக்கத்து ஐமானும், அவங்களுடைய அடிமைகளுக்கு, வழக்கரம் சொந்தமாக்கி கொண்டதுன்னா அடிமை நேரத்தை விளக்கிட்டேன்னா, அலாமா மலக்கத்து ஐமானும், அவங்களுடைய அடிமைகளுக்கு இந்த ரிசுக்கை நீங்கள் கொடுப்பீங்களா? ஃபமல்லதீன ஃபுல்லிலோ ஃபுல்லிலோ, யார் சிறப்பிக்கப்பட்டிருக்கிறார்களோ, ரிசுக்கின் மூலமாக மேல்நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறார்களோ, அவர்கள் பிராதி ரிசுக்கியும், தங்களுடைய ரிசுக்கை கொடுப்பவர்களாக இல்லை, தங்களுக்கு கிடைத்த செல்வங்களை கொடுக்க மாட்டார்கள். அலாமா மலக்கத்து ஐமானுகும், அவங்களோட அடிமைகளுக்கு கொடுக்க மாட்டார்கள். கொடுப்பாங்க, ஒரு சோறு கொடுப்பாங்க, கஞ்சி கொடுப்பாங்க. எந்த மாதிரி கொடுக்க மாட்டாங்க? ஃபஹும் ஃபீ சவாவுன், அவனு நான் ஒன்றுங்கிற மாதிரி கொடுக்க மாட்டார்கள். அவனு நான் சமம்னு கொடுக்க மாட்டேன். வேலைக்காரனு சாப்பாடு கொடுக்காம இருப்போம், நம்மளா கொடுப்போம். எப்படி கொடுக்க மாட்டோம்? இந்த இது எல்லா சொத்து என்னுடையது, உன்னுடையது தான், அப்படி கொடுப்போமா? இந்த எல்லா சொத்துக்கும் நான் தான்ப்பா சொந்தக்காரன், நான் எப்படி சொந்தக்காரன், நீனு சொந்தக்காரன்னு சொல்லுவியா? கொடுப்பேன். என்ன கொடுப்பேன்? பிச்சை போடுற மாதிரி ஒரு சோத்தை கொடுப்போம், தட்டில் சோறு போட்டு சாப்பிட்டு போடான்னு சொல்லுவீங்க. அதுதான் கொடுப்பீங்களே தவிர ஈக்குவலாக கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்குறான். அஃபப நியமத்தில்லாஹி யஜ்ஹதூன், அல்லாஹ்வுடைய நியமத்தை மறுக்கிறீங்க. நீங்கள் உங்கள் விஷயத்தை கொடுக்க மாட்டீங்க, அல்லாஹ் செஞ்ச அருளை மறுப்பீங்களா? மறுக்கிறது. அல்லாஹ்வுடைய அருளை அடுத்தவன் தருவான்னு நீங்கள் நினச்சிங்கன்னு சொன்னால், அல்லாஹ் உங்களுக்கு தந்த அருள் கொடை மறுக்கிறீங்கன்னு அர்த்தம். அப்போ இதிலெல்லாம் நீ கரெக்டாக இருப்பீங்க. அஃபப நியமத்தில்லாஹி யஜ்ஹதூன், அல்லாஹ்வுடைய நியமத்தை தான் நீங்கள் மறுப்பீங்களா? அப்போ நான்டா கிள்ளுக்கிறையா? நான் என்ன இழிச்சவாயனா? உங்களை விட மட்டமான ஒரு ஆளானா? எப்படா என்னுடைய அடுத்த ஆள் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க? எனக்கு சொந்தமான ஒன்றை நான் தானே வச்சுக்கிறேன். அதை அதே ஈக்குவலாக நான் நினைக்கிற மாதிரி அவனும் செய்யலாம், நான் செய்கிற எல்லாத்தையும் இவரும் செய்வார்னு எப்படி நான் கொடுப்பேன்? அப்படிங்கிற விளங்குறக்காணி 16:71 வசனத்தில் மேலே சொன்ன அதே மாதிரி தான் மனுஷனை காட்டி உதாரணமாக சொல்லி எல்லாம் என்ன செய்கிறான்? விளக்குறான். அதே மாதிரி இன்னொரு உதாரணம் காட்டுறான் பாருங்கள். லரபல்லாஹும் மசலன், புரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி ஒரு அல்லாஹ் மசலன் ரஜுலன், ஒரு மனிதனை உங்களுக்கு உதாரணமாக காட்டுறான். ஒரு மனுஷன் வச்சுக்கிறேங்க, அவனை நான் உதாரணமாக காட்டுறேன். அந்த மனுஷன் எப்படின்னு கேட்டால், ஃபீ சுரக்காவு, ஒரு மனிதன் என்று சொன்னால் அதாவது அடிமைகளை பற்றி எல்லாம் இந்த உதாரணத்தில் என்ன சொல்கிறான்னு விளங்கிட்டு அர்த்தம் பார்ப்போம். அதாவது அடிமைகள் இருந்தாங்களே அந்த காலத்தில், இந்த அடிமைகள் கூட்டான அடிமையாக இருப்பாங்க. அதாவது ஒரு 10 பேர் சேர்ந்து ஒரு அடிமை வாங்கியிருப்பாங்க. இன்னொருத்தன் ஒரு ஆள் ஒரு அடிமை வாங்கியிருப்பான். ஒரு அடிமை இருக்கிறான், அவனுக்கு ஒரே சிங்கிள் முதலாளி. ஒரு அடிமை இருக்கிறான்,
அவனுக்கு 25 பேர் ஆளுக்கு 1000 ரூபா போட்டு வாங்கியிருக்கிறாங்க. இந்த அடிமை விலைக்கு வாங்கியிருக்கிறாங்க, 25,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. உதாரணமாக 25 பேர் ஆளுக்கு 1000 ரூபா போட்டிருக்கிறாங்க. இந்த 25 பேருக்கு அந்த அடிமையில் பங்கு இருக்கா? அப்படி இருக்கும் பொழுது இதில் வந்து இந்த ரெண்டு அடிமை சமமாவாங்களா? அல்ல எப்படி கேட்குறான், இந்த அடிமை வந்து ஒரே எஜமானுக்கு உள்ளவன், ஒரே எஜமானுக்கு உள்ளவன் அந்த ஒருத்தனுக்கு தான் அவன் கட்டுப்பட வேண்டிய கடமைப்பட்டவனாக இருக்கிறான். அந்த அடிமை இருக்கான அவன் வந்து 25 முதலாளி இருப்பான். இவன் வடக்க போவான், அவன் தெற்க போன்றுப்பான். இவன் டீ வாங்கிட்டு வருவான், அவன் காப்பி வாங்கிட்டு வர சொல்லுவான். அவன் போக சொல்லுவான், வாண்டு சொல்லுவான். அவன் பைத்தியம் முடிச்சு போயிடும். பல பேருக்கு அடிமையாக இருந்தான்னு சொன்னால் யார் சொல்ல கேட்குறது? எல்லாருமே ஆதிக்கம் செலுத்த ஆரம்பித்தார்கள்னு சொன்னால் என்னவாயிரும், தாறுமாறாக போய் அவன் பைத்தியம் முடிச்சு அலைய ஆரம்பிச்சிருவான். அதே நேரத்தில் ஒரே முதலாளி சிங்கிள் ஓனர், அப்படி சிங்கிள் ஓனராக இருக்கான்னு என்ன செய்வான், அவன் வந்து அவன் சொல்கிறது கேட்பான். வேற ஒருத்தன் நீ வேலைப்படுற முதலாளி சொன்னதான் கேட்பேன்னு போயிடுவான். எவனை அவனை போய் கண்ட்ரோல் பண்ணுவோ கட்டுப்படுத்தவோ முடியாது. அப்போ இந்த மாதிரி இருக்கிறதுல இந்த ரெண்டும் சமம் நீ சொல்லுவியா? நல்லா கேட்குறான். இப்போ இறைவனை மட்டும் வணங்குறாங்கல்ல, இறைவன் வணங்குற நம்மனா என்னென்னா ஒத்தனுக்கு அடிமை. இறைவனை மட்டும் வணங்கக்கூடிய தௌஹீத்வாதிகள்லாம் யாருக்கு அடிமைன்னா அவன் தான் சிங்கிள், அவன் தான் எஜமான். அவன் சொன்ன கேட்ப எவன் போட வேலையை பார்த்துட்டு அவன் மட்டும்தான் எனக்கு அப்படின்னு இருக்கிறவன் ஒரு அடிமை. இன்னொரு அடிமை யாரு? இந்த தர்கா வழிபாடு கபர் வணங்கி கூட்டம் இருக்காங்களே இவங்களுக்கு யாரு? இவங்க ஒருத்தனுக்கு அடிமை கிடையாது. இவங்களுக்கு நாவூராருக்கும் இவங்களுக்கு அடிமை, அஜ்மீராருக்கும் அடிமை, அந்த அம்மாவுக்கு இந்த அம்மாவுக்கு அடிமை, இப்படின்னு சொல்லி ராவுத்தரப்பாவுக்கு நேனாம் சாஹிப்புக்கு அடிமை, இப்படின்னு சொல்லி ஊர் உலகத்தில் செத்து போன ஆளுகளெல்லாம் வந்து தெய்வமாக்கி என்ன செய்கிறாங்க, அவங்கள வந்து அவங்களுக்கு அடிமையாக்கிறாங்க. உனக்கு கும்பிட்டு எஜமான், இப்போ உனக்கு என்னது கும்பிட்டு எஜமான் இருக்குது. இந்த இதில் வந்து எவன் வந்து சரியானவன் சொல்லுன்னு கேட்குறான்ல. ஒருத்தன் வந்து ஒரு அடிமையாக தான் இருக்கிறான், அந்த அடிமை வந்து ஒரே ஒருத்தனுக்கு அடிமையாக இருக்கிறான், அவன் மேலானவனா? ஏன்னா எல்லா உலகத்தில் அடிமை தானே. அல்லாஹ்வுடைய படைப்புகள், அல்லாஹ்வுடைய படைக்கப்பட்ட மனிதர்களில் எல்லாரும் அடிமை தான். நபிமார்கள்லேருந்து நம்ம அம்பிட்டு பேரும் அல்லாஹ்வுக்கு அடிமை தான். அந்த அடிமையில் வந்து அதை புரிய வைக்கிறதுக்கு என்ன செய்கிறான்னு கேட்டால் அடிமை உதாரணத்தை காட்டுறான். உனக்கு உதாரணமாக இல்லை என்ன செய்கிறான்னா அடிமைகளே கொண்டாந்து காட்டுறான். எப்படி காட்டுறான்? ஒரு 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 அடிமை இருக்கிறான், அவனுக்கு ஒரு முதலாளி. இன்னொரு அடிமை இருக்கிறான், அவனுக்கு 1000 முதலாளி. இந்த இடத்துல இந்த ரெண்டு அடிமையில் யார் பெட்டர் அடிமை? அடிமைகளில் யார் மேலானவன்னு நல்லா கேட்குறான். யார் வந்து சிறப்பாக இருப்பான், யார் நல்லா இருப்பான், யார் நிம்மதியாக இருப்பான், யார் வந்து கஷ்டம் இல்லாமல் இருப்பான் அப்படின்னு சொன்னால் ஒரு முதலாளியுடைய அடிமையாக இருந்தால் அவன் சொல்கிற வேலையை மட்டும்தான் பார்ப்பான். அவன் வேலை சொல்லாட்டி சும்மா உட்காந்துட்டே இருப்பான். அவன் வேலை செய்யும் போதெல்லாம் பார்ப்பான். ஆனால் 1000 பேருக்கு அடிமையாக இருந்தால் அவன் என்ன செய்யணும்? ஒரு நிமிஷம் கூட அவனை ஓய்வு எடுக்க முடியாது. எந்த முடிவு செய்யணும்னு தேய முடியாது. மாற்றி மாற்றி 2 பேரும் சொல்லுவாங்க. எஜமானர்களாக இருக்கிறவன் ஆளுக்கு ஒரு உத்தரவு போடுவாங்க. ரெண்டில் எதை செய்கிறதுமோ அவன் தடுமாறி போய் குழப்பம் அடைஞ்சு போயிடுவான். அப்போ வந்து பலருக்கு அடிமையாக இருத்தல் என்பது வந்து கேவலமானது, கஷ்டமானது, சிரமத்தை தரக்கூடியது, நிம்மதியை குலைக்கக்கூடியது, பைத்தியம் படிக்க வைக்கக்கூடியது. அப்படிங்கிறது நீங்கள் விளங்கி வச்சுருக்கீங்கல்ல. ஒருவனுக்கு அடிமையாக இருந்தால் அப்படி இருக்காது. ஒருவனுக்கு அடிமை இருந்தால் அதை ஒருத்தன் சொல்ல கேட்டு போயிட்டு இருக்க வேண்டியதான். அப்போ இதை உதாரணம் காட்டி எல்லாம் என்ன செய்கிறான்னு கேட்டால் நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? இணை வைக்கக்கூடிய ஆளுக்கு யாராக இருக்கிறீங்க? உங்களுக்கு ஏராளமான எஜமானர்கள், சூரியன் எஜமான், சந்திரன் எஜமான், கல் எஜமான், மண் எஜமான், மரம் எஜமான், காற்று எஜமான், தண்ணி எஜமான், புனம் எஜமான், இப்படி எல்லாத்தையும் எஜமான நினைக்கிறீங்க. இப்படி எக்கச்சக்கமான எஜமான்களுக்கு நீ அடிமையாக இருக்கிறீங்க. நீ பெற்றா நான் பெற்றா? இப்போ தௌஹீத் வாதிகளுக்கு இது அல்லாஹ் ஒப்பிட்டு காட்டுறான். தௌஹீத் வாதியாக ஒருத்தர் இருக்கான்ல, அல்லாஹ் மட்டும்தான் ஏற்றுக்கிறேன்னு ஒருத்தர் இருப்பான்ல, அவனையும் இவனையும் கம்பேர் பண்ணி காட்டுறான். இந்த உலகத்தில் வந்து ஒரு இறைவனை மட்டும் வணங்கக்கூடிய மக்கள் இருக்காங்களா? அவங்களாம் யாராக இருக்கிறாங்க? ஒருத்தனை எஜமானை ஏற்றுக்கிட்டு ஒருத்தனுக்கு அடிமையாக இருக்கிறார்கள். அதே நேரத்தில் இன்னும் நீங்கள்லாம் என்னவா இருக்கிறீங்க? 1000 எஜமானை வச்சுக்கிட்டு இருக்கீங்க, நூற்றுக்கணக்கான எஜமானை வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, நூற்றுக்கணக்கான பேர் எஜமானை ஏற்றுக்கிட்டு இருக்கிறீங்களா? அது பெற்றா? ஒருவனுக்கு அடிமையாக தான் நம்ம படைக்கப்பட்டிருக்கோம். அந்த அடிமை தலையிலிருந்து நம்ம விடுபட முடியாது. அடிமை தலையில் இருந்தால் கூட ஒத்தனுக்கு அடிமையாக இருக்கிறது நல்லதா, ஊருக்கெல்லாம் அடிமையாக இருக்கிறது நல்லதா? ஒரு பொம்பளை வந்து ஒருத்தனுக்கு புருஷனாக இருக்குது மனைவியாக இருக்குது நல்லதா, ஊருக்கெல்லாம் பொண்டாட்டியாக நல்லதா? அப்படின்னு இருக்குல்ல. அந்த மாதிரி ஒரு அடிப்படையில் அல்லாஹ் என்ன கேட்குறான்னா, லரபல்லாஹு மசலன், உங்களுக்கு அல்லாஹ் உதாரணமாக காட்டுகிறான், ரஜுலன், ஒரு அடிமை ஒரு மனிதன் என்று அடிமையை உதாரணம் காட்டுகிறான். ஃபீஹி சுரக்காவு, அந்த அடிமையில் பல பங்காளிகள் இருக்கிறார்கள். ஒரு அடிமை தான். அந்த அடிமையை வந்து ஒருத்தன் வாங்கினதில் பல பேர் விலை கொடுத்து வாங்கியிருக்கிறாங்க, பங்கு போட்டிருக்கிறாங்க. அந்த மனுஷனையும் ரஜுலன், இன்னொரு மனுஷனையும் உதாரணம் காட்டுகிறான். சலமல்லி ரஜுலின், அது ஒரே ஒரு எஜமானுக்கு மட்டுமே சொந்தமானவனாக இருக்கிறான். ஒரு மனுஷன் வந்து ஊருக்கெல்லாம் சொந்தமானவனாக இருக்கிறான், இன்னொரு மனுஷன் ஒரே ஒரு ஆளுக்கு சொந்தமானவனாக இருக்கிறான். சொல்லிவிட்டு ஹல் எஸ்தவியானி மசலன், இந்த 2 பேரும் உதாரணத்துக்கு 2 சமமாவார்களா?
உதாரணத்துக்கு சொல்கிறேன், இந்த ரெண்டு சமமாவார்களா? அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் என்ன செய்கிறான், தெளிவாக விளக்கிட்டு அவனே பிரமிக்கிறான் இந்த சொல்லிவிட்டு. எப்படி உதாரணம் பார்த்தியா, எப்படி கேட்டேன் பார்த்தியா அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி என்ன செய்கிறான், அவனே சொல்லிவிட்டு அல்ஹம்துலில்லாஹ் எனக்கு தான் அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும், பல் அக்ஸர்ஹும் லா யஅலமூன் அவங்கள் அதிகமானவர்கள் அறியாத மக்களாக இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் என்ன செய்கிறான், இதில் வந்து மரண அட்டி கொடுக்குற மாதிரி தெல்ல தெளிவான சான்றுகளை கொண்டாந்து வைக்கிறான். அப்போ அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கிற ஒரு விஷயம் வந்து இஸ்லாமிய மக்கள்கிட்ட இருக்கவே முடியாது. இருந்தால் அவங்க இஸ்லாமியர்களாக இருக்க முடியாது. அல்லாஹ் பேருக்கு லா இலாஹ இல்லல்லாஹ்னு ஏற்றுக்கிறீங்க, அது லா இலாஹ இல்லல்லாஹ் விளங்கினா கூட செனுக்கு வைப்பீங்களாங்க? ஒருத்தன் இஸ்லாத்துக்கு வர்றான்னு சொன்னால் இஸ்லாத்தில் சேரும்போது அவன் வந்து அப்துல் காதரையோ நாகூர் அறையோ சொல்லணும்னு அவசியம் இருக்குதா? இந்த கபூர் உணங்கி கூட்டமாவது களிமா சொல்லிக் கொடுக்கும் அதெல்லாம் சொல்லிக் கொடுப்பீங்களா? அவன் இஸ்லாத்துக்கு வந்தால் என்ன செய்ய, லா இலாஹ இல்லல்லாஹ் தானே சொல்லிக் கொடுக்குறீங்க. வணக்கத்துக்குரிய அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை, அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லைன்னு சொல்லி ஏற்றுக்கிட்டு வந்துட்டு நிறைய இருக்கிறாங்களே அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்போ களிமாவுக்கு சொன்ன களிமாவுக்கு அது முரணா இல்லையா? அதனால் இந்த ஷிர்க்கிலேருந்து கம்ப்ளீட்டாக விடுபடலைன்னு சொன்னால் மர்ம வாழ்க்கை பாழாயிரும். அதுக்கு தான் எல்லாம் என்ன செய்யறான், பல உங்களுக்கு உரைக்கிற மாதிரி சொல்லுவாங்களே, உரைக்கிற மாதிரி சில உதாரணங்களை சொல்லி உங்களை சொல்லி சொல்லும்போது தான் புரியும். உன்னை உதாரணமாக்கி சொல்லும்போது தான் உனக்கு தெளிவாக புரியும். அந்த மாதிரி உதாரணங்களை காட்டி எல்லாம் என்ன செய்கிறான்னு கேட்டால் தெல்ல தெளிவான சான்றுகளை கொண்டு நிலைநாட்டுகிறான். இது போக இன்னும் பல உதாரணங்கள் நிறைய இருக்குது. இன்னும் பல இலக்கிய சுவைகள் குர்ஆனில் இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் அதை என்ன செய்வோம் அடுத்தடுத்த நாட்களில் பார்க்கலாம். அடுத்து நம்ம ஈரானுடைய அப்டேட்டு சிலது இருக்குது, அதை பார்த்துருவோம். முதலாவது அப்டேட் என்னென்னு கேட்டால், அந்த முஜித்தபா இருக்கார் இல்லையா, அந்த காமினுடைய மகன், அவர் வந்து சுப்ரீம் லீடராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். தேர்ந்தெடுக்கப்பட்டதில் இருந்து இன்னைக்கு தேதி வரைக்கும் அவருக்கு முந்தின காலங்களில் அவருடைய வீடியோக்கள் படங்களை பார்த்துருப்போமே தவிர அவர் என்னைக்கு சுப்ரீம் லீடராக தேர்ந்தெடுக்கப்பட்டாரா அன்றையிலிருந்து நான் பேசியிருக்கிற இந்த நிமிஷம் வரைக்கும் அவரை யாரும் பார்க்கல. அவருடைய வீடியோவை, அவருடைய புகைப்படத்தை, அவருடைய ஆடியோக்களை கூட யாருமே என்ன செய்யலை, கேட்கவே இல்லை. ஆனால் அவர் உசுரோடு தான் இருக்கிறார் என்பதை வந்து ஈரானுடைய ஆட்சியாளர்கள் சொல்கிறாங்களே தவிர அவரை வந்து காட்டலை ஒரு விஷயம். அதே நேரத்தில் காட்டாத காரணத்தினால மற்ற எதிரி ஊடகங்கள்லாம் என்ன செய்கிறாங்கன்னு ஆள் போயிட்டதுனால தான் காட்ட முடியலை அப்படின்ற ஒரு கேள்வி வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அது நியாயமான கேள்வி தான். அதாவது என்ன தான் இப்போ பாதுகாக்க வேண்டி இருந்தாலும் அவரை காட்டாமல் இருக்க வேண்டிய எந்த ஒரு தேவையும் கிடையாது அப்படின்னு சிந்தித்து பார்க்கும் பொழுது அது என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதனுடைய விவரங்கள் வந்து இந்த அல் ஜரீதான்னு ஒரு பத்திரிக்கை, ஜரீதான்ற பத்திரிக்கைன்னு அர்த்தம், பத்திரிக்கைக்கு பேரே ஜரீதான்னு வச்சுருக்காங்க. அந்த ஜரீதாங்கிற இப்போ குவைத்திலேருந்து வரக்கூடிய அரபு ஒரு நாளிதழில் வந்து இது குறித்து அந்த ஈரானிய வட்டாரங்கள்லேருந்து கிடைத்த தகவல் என்ற அடிப்படையில் ஒரு செய்தியை போட்டிருக்கிறாங்க. அந்த செய்திக்கு சோர்ஸு, துல்லியமான சோர்ஸ் அவங்க சொல்லாட்டாலும் அந்த செய்தியை பார்க்கும் பொழுது அதான் உண்மையாக இருக்க முடியும். ஏன்னு கேட்டால் அவர் காயமடைந்திருக்கிறாரு, அவர் ஆக்டிவாக இருக்கிறாருங்கிறத ஈரானும் ஒத்துக்கிறது. அதை சொல்லிடுறாங்க, காயமடைந்திருக்கிறாரு, ஆக்டிவாக தான் இருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்களே தவிர ஆக்டிவாக இருந்தால் கொண்டு வந்து காட்ட வேண்டியதானே, காட்டலை. அதுபோக உயிருக்கு பயந்துக்கிட்டு மறைச்சி வச்சுருக்காங்கன்னா அப்படி பயங்கர எல்லாரும் தான் உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கிறது. ஈரானுடைய அதிபருக்கு வந்து உயிருக்கு அச்சுறுத்தல் இல்லையா? அவர் என்ன செய்கிறாரு, மஹமூது வந்து அவர் தான் வந்து அந்த ஊர் உலகத்தோட மக்களாக வர்றார். அதே மாதிரி அப்பாஸும் அது மாதிரி தான் வர்றாரு. அது மாதிரி வந்து எல்லாருமே முக்கியமான லீடர்ஸ் போடாமல் உயிருக்கு பயப்படாமல் தான் வர்றாங்க. அப்படி இருக்கும் பொழுது இவரையும் ஒரு மூஞ்சி காட்ட வேண்டியதானே, அதுக்கு பயந்துக்கிட்டு இருக்கிற மாதிரிலாம் இருக்க சான்ஸ் இல்லையேன்னு ஒரு சந்தேகம் வந்துக்கிட்டே இருக்கா இல்லையா? அதனுடைய யதார்த்தம் என்னன்னு கேட்டால், அதாவது என்றைக்கு இந்த அவருடைய தந்தையை கொலை செஞ்சாங்கல்ல, குண்டு வீசி கொலை பண்ணாங்கள குடும்பத்தை, அந்த தாக்குதல்லையே இவரும் காயப்பட்டிருக்கிறார், இவரும் பாதிக்கப்பட்டிருக்கிறார். அந்த காயமெல்லாம் இப்போ படலை, அந்த முதல் தாக்குதல்லையே குடும்பமே என்ன ஒன்றா தானே இருந்தாங்க. அந்த குடும்பத்தை அழிக்கும்போது என்ன தான் நீ குண்டை போட்டாலும் ஒரு ஓரஞ்சாரத்தில் யாராவது மிஞ்சிருவாங்கல்ல, தப்பிச்சிருவாங்கல்ல, அந்த மாதிரியான விஷயத்தில் இவரும் கடுமையான காயம் ஏற்பட்டு இவர் வந்து உயிர் பொழைச்சிக்கிட்டார். கடுமையான காயம் ஏற்பட்டுருச்சு. ஆனால் அப்போ ஏற்பட்ட காயம்தான், காயம்னா பெரிய அளவில் உள்ள ஒரு காயமாக தான் இருக்கணும். அந்த மாதிரி ஒரு காயம் ஏற்பட்டு சின்ன காயம் அருவா விட்டா இது பெரிய பாரதூரமான 30 குண்டுகளை சர மாதிரி இறக்குறான்னு சொன்னால் அந்த செதறலில் வந்து என்ன வேண்டாலும் ஏற்பட்டிருக்கலாம், பெரிய அளவில் இருக்கலாம். அப்படின்றதுனால தான் இந்த அடுத்த தலைவரை அறிவிக்கிறதுக்கு அவங்க டைம் எடுத்தாங்க. ஏன்னு கேட்டால் அவர் இருக்கும்போதே தன்னுடைய மகனை வந்து இவர் தான் வாரிசுங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிட்டார், அந்த மக்களுக்கு பூரா தெரியும். அப்போ இவர் அறிவிக்கிறதா இல்லையாங்கிறதுக்கு என்ன செய்யணும்னு கேட்டால் அவர் ஆக்டிவாக இருந்தால் தான் அறிவிக்க முடியும். அப்படிங்கிறனால தான் என்ன செஞ்சாங்கன்னா அறிவிப்பது டைம் எடுத்தார்கள்.
டைம் எடுக்கும்போது இவர் ரொம்ப ஒரு மோசமான நிலையில் இருந்து அவர் அதே நிலையில் இருந்தார்னு வைங்க, அதாவது இவங்க சொல்கிறாங்க கோமாவுக்கு போயிட்டார்னு, கோமாங்கிற ஒரு ஸ்டேஜில் அவர் இருந்திருப்பாரே ஆனால் அவரை போய் சுப்ரீம் அறிவிக்க மாட்டாங்க. ஏன்னு கேட்டால் இன்னொருத்தரை தேர்ந்தெடுக்க வேண்டிய தேவை ஏற்படும். அப்போ எல்லாம் அந்த அந்த அதை தேர்வு செய்யக்கூடிய அந்த குழுவினர் இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் வந்து படித்தவர்கள் பாதியும் மத குருமார்கள் பாதியுமாக இருந்து ஆய்வு செஞ்சு இப்போ அடுத்து நம்ம யார் அறிவிக்கிறதுங்கிறத ஆலோசனை பண்ணுறாங்க. ஆலோசனை பண்ணும் பொழுது தான் அந்த அந்த மருத்துவ அறிக்கையெல்லாம் பார்க்குறாங்க. பார்க்கும் பொழுது இவருக்கு வந்து உயிருக்கு பாதிப்பு இல்லை, அவருடைய சிந்தனை திறனுக்கு பாதிப்பு இல்லை, அவர் செயல்பட முடியும், இந்த குணமாயிட்டால் செயல்பட முடியுமான்னு ஆய்வு செய்கிறாங்க. அப்போ ஆய்வு செஞ்சுட்டு தான் இவருக்கு செயல்பட இயலும்னு நினச்சி தான் அவரை தேர்ந்தெடுக்கிறாங்க. நல்லா வழங்கணும். அவர் தேர்ந்தெடுக்கிறதுக்கு 3 நாள் எடுத்தாங்க, தேர்ந்தெடுத்து அறிவிக்கிறதுக்கு 3-4 நாள் எடுத்துக்கிட்டாங்க. 4-5 நாளைக்கு பிறகு தான் அவரை நாங்கள் சுப்ரீம் லீடராக அறிவிச்சிருக்கோங்கிற அது காயமடைந்திருக்கிறாரு. காயமடைந்தவர் கோமாவுக்கு போயிட்டார்னு பரப்புறாங்க இல்லை, அப்படி கோமாவுக்கு போயிருப்பாரே ஆனால் அவர் அறிவிப்பாங்களா? மாற்ற தெரிஞ்சு போயிருமே, வேறு மாற்ற வேண்டி இருக்குமே, அல்லது சாவ கிடக்கிற ஒரு கண்டிஷனில் இருக்காருன்னா அறிவிப்பாங்களா? அவர் வந்து செயல்பட முடியும், அந்த ஒரு கொஞ்சம் முன்னேறி வந்துடுவார்ன்றா தான் என்ன செய்வாங்க, அந்த இதை அறிவிப்பாங்க. அப்போ எல்லாரும் சேர்ந்து என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் இந்த மருத்துவ ஆய்வையெல்லாம் பார்க்குறாங்க. பார்க்கும் பொழுது இவருக்கு சில பாதிப்புகள் ஏற்பட்டு இருந்தாலும் இவரை வந்து நம்ம என்ன செய்ய முடியாது, நம்ம இவருக்கு வேற ஆள் கிடையாது, இவர் தான் சரியான தலைவர், அந்த தலைவராக இவருக்கு செயல்பட இயலும் அப்படிங்கிற ஒரு நிலையில் தான் என்ன செய்கிறாங்க, அவரை சுப்ரீம் அறிவிக்கிறாங்க. அறிவிச்சு என்ன செய்கிறாங்கன்னா அவர் சிகிச்சை பண்ணணும். சிகிச்சை பண்ணுவது என்பது வந்து மருத்துவமனைகளில் சிகிச்சை பண்ணுனா அவர் எங்கே இருக்கிறார் என்பதை வந்து இந்த அமெரிக்கா இஸ்ரேலுடைய உளவு மூலமாக அறிந்து கொள்ள முடியும், காட்டி கொடுப்பவர்கள் மூலமாகவும் அறிந்து கொள்ள முடியும். அப்போ இந்த ஆஸ்பத்திரிலாம் வச்சு சிகிச்சை பண்ணுறாங்கன்னு சொன்னால் ஆஸ்பத்திரி போட்டு அடிச்சு போடுவாங்க. சுரங்கத்தில் போய் இருக்கிற மாதிரிலாம் இருக்க முடியாது. மருத்துவ சிகிச்சைன்னு வருதா இல்லையா, மருத்துவ சிகிச்சைன்னு சொன்னால் மருத்துவமனையில் தான் இருக்கணும். அப்போ என்ன செய்வாங்க, மருத்துவமனையில் இருந்தார்னு சொன்னால் அப்போ எத்தனை மருத்துவமனை இருக்குது, அதில் சிறந்த மருத்துவமனை என்ன இருக்குதுன்னு சொல்லி ஆய்வு செஞ்சு அப்போ இங்கே தான் அவர் இருக்கார், இதில் ஒரு போட்டு தள்ளிட்டோம்னா இவரை காலி பண்ணிடலான்னு முடிவு பண்ணிடுவாங்க. அப்போ இவர் வந்து சிகிச்சை பண்ண வேண்டிய நிலையில் இருக்கிறாரு. அதே நேரத்தில் வந்து அவர் மருத்துவமனையிலையும் வைக்க முடியாத ஒரு நிலையில், வீட்லேயும் வச்சுக்கிற முடியாது. அப்போ தான் என்ன செய்கிறாங்கன்னா ரஷ்யாவோட ஒரு ஆலோசனை பண்ணி ரஷ்யா அதிபர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் உங்கள் நாட்டில் வைக்க வேணாம், மருத்துவ சிகிச்சை அடித்து ஆள் குணமாகி நாங்கள் உங்களை அனுப்பி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவர் ரஷ்ய அதிபர் புட்டினே ஒரு விமானத்தை அனுப்பி இவர் அழைத்து சென்று ரஷ்யாவில் சிகிச்சை பெற்று இருக்கிறார். இப்போ உள்ள அந்த பத்திரிகை உள்ள செய்தி அது கரெக்டாக தான் இருக்குது. ஏன்னா இல்லாட்டி காட்டியிருப்பாங்க, முகத்தை காட்டியிருப்பாங்க. ரஷ்யாவில் கொண்டு போய் வைத்து அவரை சிகிச்சை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆரம்பத்தில் அவர் பேரில் அறிக்கை கூட வரல. இப்போ நல்ல ஒரு தெளிவான முறையில் அவர் அறிக்கைப்படுற அளவில் வந்துட்டார்ன பிறகு தான் அவர் பேரில் ஒரு அறிக்கை வருகிறது. அப்போ அங்கேருந்து அங்கே போய் அடிக்க மாட்டான், ரஷ்யாவில் போய் அடித்தான்னா அவன் அழிச்சிட்டு போயிடுவான், அவனுக்கு வந்து அணுகுண்டை போட்டுருவான் ரஷ்யா. அவன் நாட்டுக்குள்ளே போய் 10 பேர் நீங்கள் தாக்க முடியாது. அதனால் ரஷ்யாவுடைய புட்டினுக்கு சிகிச்சை பண்ணக்கூடிய அந்த மருத்துவமனையில் தான் அவர் இருக்கிறாரு. யார், முஜித்தபா இருக்கார். ஆனால் செயல்படக்கூடிய நிலையில் இருக்கிறாரு. கொஞ்சம் கைகாலெலாம் ஒடிஞ்சிருந்தா கூட ஒரு காலை எடுத்துட்டாங்கன்னா சொல்கிறாங்க, ஏதோ நடந்திருக்கலாம். நடந்தால் கூட அவர் வந்து அந்த பிரெயின் மூளையும் சிந்தனை செயல்பாடும் ஒழுங்காக இருந்தால் ஒன்றும் பாதிக்க இருக்காது. இந்த ஹமாஸை உருவாக்குன்னு இருக்கார், அவர் யார், அகமது யாசின் இருக்கார். அவர் சக்கரை நாளில் வந்திருந்தார், அவரையும் கைகாலெலாம் முடக்கி தான் வச்சுட்டாங்க. அவர் சக்கரை நாற்காலியில் இருந்து கொண்டு தான் இவ்வளோ பெரிய உலக வல்லரசுக்கெல்லாம் பாடம் கற்பிக்கக்கூடிய இந்த ஹமாஸ் படையை உருவாக்குனார். ஒன்றை உருவாக்குவதற்கு வந்து அப்படி பெருசாக ஆக்டிவாக இருக்கணும்னா அவனுக்கு மூளை ஆக்டிவாக இருந்தால் சரி தான், மூளை ஆக்டிவாக இருந்தால் என்னெல்லாம் செய்ய முடியும். அவர் நல்லா செயல்படுற நிலை இருக்க போய் தான் அவர்கிட்ட அனுப்பி அவர் சைன் பண்ணி அந்த அறிக்கையை வாசிக்கிறாங்க, காட்டுவாங்க. எப்போ காட்டுவாங்கன்னா கொஞ்சம் ஒரு மருத்துவ சிகிச்சைலாம் இல்லாத ஒரு தோற்றத்தோடு உங்களுக்கு காட்டுவாங்க. அதனால் அவர் காயமடைஞ்சது உண்மை. எப்போ காயம், அந்த முதல்ல தாக்கும் போத, இன்னொரு தடவை காயமடையல, அவர் தந்தையை தாக்கும் பொழுது இவருக்கும் அந்த காயம் ஏற்பட்டதுங்கிற அந்த காயம் இருக்குது. அந்த காயம் பாரதூரமாக காயமாக இருக்கிறதுனால அதை சரி பண்ணி கொண்டு வருவதற்கு டைம் எடுக்கும். அதை ரஷ்யாவில் கொண்டே வைத்திருக்கிறார்கள். அதனால தான் இவங்க உளவுத்துறை கண்டுபிடிக்கும், ஈரானில் எங்கேயுமே இல்லை, யாராவது காட்டி கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. காட்டி கொடுத்தா நான் 84 கோடி ரூபா தர்றேன் அப்படிங்கிறேன், இதை வழங்கிக்கிறேன். அதனால் முஜித்தபா வந்து உயிரோடவும், அதாவது கருத்து சொல்லக்கூடிய வகையிலையும் முடிவெடுக்கக்கூடிய வகையிலும் இருக்கிறாரு. உடல் ரீதியாக அவர் வந்து கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கிறார் என்ற செய்திகளை எல்லாம் இந்த ஜரீதாங்கிற பத்திரிகையில் வெளியிட்டிருக்கிறாங்க. இது வரைக்கும் வந்த செய்திகளில் இது கொஞ்சம் நம்புகிற மாதிரியும், ஏன் காட்டாமல் இருக்கிறாங்கன்றதுல அந்த சந்தேகங்கள்லாம் தீர்ற மாதிரியான ஒரு தகவலாக இருக்கிறது. அது ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறோம். அடுத்து என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால்,
நேற்று வந்து அமெரிக்காவுடைய வெள்ளை மாளிகையுடைய அந்த செய்தி தொடர்பாளர்கிட்ட நிருபர்கள்லாம் கேட்குறாங்க, எதுக்காக இந்த போரை நடத்துகிறீங்க, நீங்கள் போர் நடத்துகிறீங்களா, எதுக்காக நடத்துகிறீங்க அப்படின்னோடனே ஹுர்முஸை மீட்கிறதுக்கு தான் நடத்துகிறோங்கிறான். யார்? ஹுர்முஸுடைய மீட்பதற்கு தான் நடத்துகிறோம் போருங்கிறான். அப்போ இவங்க உலக மக்கள் எந்த பயிலும் கேள்வி கேட்க மாட்டேங்கிறாங்க. என்ன ஹுர்முஸுங்கிறது இப்போ தானே மூடி இருக்கிறான். ஹுர்முஸை வந்து திறந்தானே வச்சுருந்தான். நீ தாக்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் ஹுர்முஸ் வழியாக எல்லோரும் போயிட்டு வந்துட்டு தானே இருந்தாங்க. அதை மீட்கிறதுக்கு தான் போர ஆரம்பிச்சுன்னு போய் சொல்கிறானுங்க. உலக மக்களுக்கெல்லாம் சேர்ந்து கிறுக்கனாக்குறான். இந்த அமெரிக்காவை அழித்து ஒழிக்கணும், அமெரிக்காவுடைய அத்தனை நாய்களையும் அழித்து ஒழிக்கணுங்கிற அளவுக்கு மகா கட்டுவாங்க. இன்றைக்கி போர் நடத்துகிற காரணம் இதையா சொன்னேன், ஹுர்முஸை சொன்னேன். ஹுர்முஸ் பிரச்சனை முன்னாடி இருந்துச்சா? ஹுர்முஸ் அவன் தொடர்ந்து விட்டுருந்தான். நீ இப்போ ஹுர்முஸ் அடைச்சது எப்போது? நீ எப்போ தாக்குதல் பண்ணினியோ அதுக்கு பிறகு தான் ஹுர்முஸில் கட்டுப்பாடு வைக்கிறான். அதுக்கு முன்னாடி வரைக்கும் எல்லாம் போய் கொண்டு தான் இருந்தது. அப்போ ஹுர்முஸை மீட்கிறதுக்கு செய்கிறோன்னு போய் தானே அது. ஹுர்முஸை மீட்கிறது தான் அந்த போர் நடத்தணும்னு போய் சொல்கிறான். இன்னும் சொல்ல போனால் எதுக்கு அவன் சொன்னான்? ஆட்சியை விட்டு இறங்கணும்னு சொன்னான். ஆட்சியை மாற்றணுன்னா மாற்றினியா? மாற்றலைன்னா நீ ஏன் போருக்கு பின்வாங்குற? சரி, அடுத்து என்ன செஞ்சேன்னா யூரனியத்தைலாம் எங்கிட்ட ஒப்படைக்கணும் அமெரிக்கா அப்படின்னு சொன்னேன். அதை மீட்டுட்டியா யூரனியத்தெல்லாம்? அதை மீட்கலை. அதுக்கப்புறம் இருக்கிற ஏவுகணையெல்லாம் அழிக்கணும், அதுக்கு தான் போருண்ட. ஏவுகணையில் அழிச்சியா? அழிக்கலை. அழிச்சிடுன்னு நீ சொல்லிகிட்டு இருக்க, அவன் அடிச்சுக்கிட்டே இருக்கிறான். அதுக்கடுத்து என்னென்னு கேட்டால் இப்போ ஹுர்முஸை திறக்கணுன்னு புதுசாக என்ன செய்கிறான்னு கேட்டால் ஒரு டைலாக் விட்றாங்க. ஆக டோட்டலாக அவங்க சொன்ன எந்த காரியத்தையும் செய்யலை. நாங்கள் பலமான சேதத்தை எதுக்கு ஏற்படுத்தின? பலமான சேதத்தை ஏற்படுத்திட்டோன்னு சொல்கிறான். யார்? இந்த ட்ரம்ப் சொல்கிறான் பலமான சேதத்தை ஏற்படுத்திட்டோங்கிறான். பலமான சேதத்தை ஏற்படுத்தினீங்களே, எதுக்காக அந்த சேதம் ஏற்படுத்த நோக்கமா, அல்லது நீ அந்த ஆட்சியை கைப்பற்றுறது எங்களுடைய ஒரு மாநிலமாக அதை ஆக்கிடணும் தானே சொன்னேன். அங்கே உள்ள ஏவுகணையெல்லாம் அழிச்சிடணும் தானே சொன்னேன். நீண்ட தூரம் ஏவுகணைலாம் ஒழிக்கணும் தானே சொன்னேன். எதுவும் ஒன்றுமே நடக்கலையே. இப்போ ஹுர்முஸுங்கிற ஒரு பஞ்சாயத்தே கிடையாது. இப்போ என்ன செஞ்சுட்டாங்க? அவங்கள பொறுத்த வரைக்கும் பிரிட்டன் எல்லா நாட்டையும் கூப்பிட்டாரு. யார்? ட்ரம்ப் வந்து ஒவ்வொரு நாட்டிலையும் உங்கள் படைகளை தாங்க, நம்ம கூட்டமாக போய் ஹுர்முஸில் நுழைஞ்சி அதை கைப்பற்றிக்கிடுவோம் அப்படின்னு எல்லா நாட்டுக்கும் ஃபோன் போட்டு பேசுகிறேன். யார்? இவன் சீனா வரைக்கும் கேட்டிருக்கானா? அதை வந்து யாருமே ஏற்றுக்கிறல, எல்லாம் நிராகரிச்சிட்டாங்க. பிரிட்டன் நினச்சிட்டாங்க அந்த ஐடியா எங்களுக்கு இல்லைன்ட்டாங்க. சீனா மறுத்துட்டாங்க. ஃப்ரான்ஸ் மட்டும் ஒரு கப்பல் மாதிரி அனுப்பி வச்சுருக்கிறாங்க. அதுவும் அவங்களும் வரல, இன்னும் புறப்படலை, அறிவிப்போடு நிற்கிறது. அவன் இந்த ஹுர்முஸை மீட்பதற்கு வரணும்னு வரமாட்டாங்க. வந்தால் என்ன ஆயிரும்னு கேட்டால் அங்கே உள்ள கன்னி வடிகள் எல்லா பேரும் காலி ஆயிடுவாங்க. அதனால தெரியும். இப்போ உள்ள நிலைமை என்னன்னு கேட்டால் ஹுர்முஸை பொறுத்த வரைக்கும் இவங்க எல்லாம் கூட்டு சேருவாங்க. என்ன பாதிக்கப்படும் போது அதை சொல்லி கூட்டு சேர வாய்ப்பு இருக்குல்ல. ஒவ்வொரு நாட்டு கப்பலையாக தடுத்துட்டோம்னு என்ன செய்வோம்னா எல்லா நாட்டுக்காரனும் வந்து போர்க்களத்தில் வந்து ஒன்றா இணையக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டு போயிடும். அதை தூர நோக்கம் சிந்திச்சு என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டால் இப்போ வந்து அமெரிக்காவோட சேர்ந்து யார் தாக்குதலில் ஈடுபடுறாங்களோ, இராணுவம் சப்போர்ட் பண்ணுறாங்களோ அவங்கள தவிர எல்லாரும் போலான்ட்டாங்க. இப்போ இந்தியாவுக்கு வெற்றிங்கிறாங்க. இந்தியாவுக்குலாம் வெற்றியில் எல்லாருக்கும் அனுமதி கொடுத்துட்டான். வெட்டிட்டு மோடியோட ராஜதந்திரத்துக்கு கிடைத்த வெற்றி. இப்போ கப்பல்லாம் 2 கப்பலை விட்டாங்க. உனக்கு மட்டும் விடா, யாருக்கு வேணும் பாகிஸ்தானுக்கு விடுவான், யாருக்கு வேணாலும் விடுவான். அப்போ இப்போ முடிவு என்ன எடுத்திருக்காங்கன்னு கேட்டால் அந்த போரில் அமெரிக்காவோட இணைந்தீர்கள்னா உங்களுக்கு கிடையாது. போரில் இணையலன்னு ஒதுங்கி இருந்தீங்கன்னா உங்களோட பிரிட்டனும் போகலான்ட்டாங்க. யாரெல்லாம் நீங்கள் இந்த அமெரிக்காவோட சேர்ந்து போரில் இல்லையோ, போர் தான் அளவுகோலை வச்சுக்கிட்டான். நல்லவன் விசுவாசமான நாடுலாம் கணக்கு கிடையாது. இந்தியாவில் நமக்கு விசுவாசமான நாடெல்லாம் அனுமதி கொடுக்கவே இல்லை. எல்லாருக்கும் கொடுத்த அனுமதியில் இது வருகிறது. அந்த அனுமதி எதுக்கு கொடுத்தான்னு கேட்டால் எதுக்கு 50-100 நாடுகளை எதிரியாக்கணும், அவங்கெல்லாம் எதுக்கு ஒன்று அசம்பிள் பண்ணும்போது நம்ம அதை எதிர்த்து போராட வேண்டிய தேவையற்ற ஒரு நிலைமை ஏற்படும். அதனால் அமெரிக்காவுடைய கப்பல், இஸ்ரேலுடைய கப்பல் அவங்களுக்கு சார்பாக நீங்கள் களம் இறங்கினால் உங்கள் கப்பலுங்கிறான். அப்போ இதை சொல்வதன் மூலமாக என்ன ஆகுன்னு அவனை பிரித்து விட்றான். இப்போ நீ அமெரிக்கா இஸ்ரேல் தனித்து நிற்கணும். நீங்கள் ஜெர்மன் மாதிரி ஜெர்மன்லாம் போயிட்டு இருக்கு. ஜெர்மன் கப்பலுக்கெல்லாம் அனுமதி கொடுத்துருக்கான். ஜெர்மன் என்ன வந்து ஈரானுக்கு நட்பு நாடா? இங்கே உட்காந்து என்ன செய்கிறாங்கன்னா இந்தியாவுக்கு 2 கப்பல் இப்போ அனுமதி கொடுத்தோன்னே மோடியுடைய ராஜதந்திரத்தை பாருங்கள், பேசியே வாங்கிட்டாரு. பேசும்போது இல்லைன்ட்டான் முதல்ல. அப்புறம் இந்த மாதிரி எல்லாரும் ஒன்றா சேர்றாங்கன்னு தெரிஞ்சவன் அவன் என்ன செஞ்சிட்டான்னா நிலைப்பாடை கொஞ்சம் மாற்றுறான். ஏன் வந்தாலும் போய்க்க, யாரையும் தடுக்க மாட்டோம், அமெரிக்கா விட மாட்டோம், இஸ்ரேல் விட மாட்டோம், அந்த 2 பேருக்கு நீங்கள் வந்து உதவி செஞ்சீங்கன்னு சொன்னால் அவங்களே விட மாட்டோம். அப்படிங்கிறதுனால இந்த ஹுர்முஸுங்கிற பிரச்சனை யாருக்குமே இப்போ கிடையாது. ஹுர்முஸ் கண்ட்ரோலில் வச்சுருக்கிறாங்க. அமெரிக்கா கப்பல் வர முடியாது. அமெரிக்காவுடைய கப்பலும் அமெரிக்காவுக்கு சரக்கு கொண்டு போகக்கூடிய, அமெரிக்காவிலிருந்து சரக்கை கொண்டு வரக்கூடிய வேறு நாட்டு கப்பலாக தான் தடுப்பாங்க. அமெரிக்கா கப்பல் மட்டும் கிடையாது, தைவான் கப்பல் கூட அமெரிக்காவுக்கு சரக்கு ஏற்றிக்கிட்டு போனால் அதை தடுப்பாங்க. அப்போ அமெரிக்கா, இஸ்ரேல் அந்த 2 நாட்டுக்கும் சரக்கை கொண்டு போகக்கூடிய, அந்த 2 நாடுகளிலிருந்தும் சரக்கை கொண்டு வரக்கூடிய கப்பல்களை மாத்திரம் நாங்கள் விட மாட்டோம், பாக்கி உள்ளதுக்கெல்லாம் நாங்கள் ஃப்ரீ பண்ணிட்டோம்னு அறிவித்தாங்க. அதில் தான் இந்தியாவுக்கு வருது. இப்போ நல்லா வழங்கணும்.
பேச்சுவார்த்தை நடத்தி ராஜதந்திரத்தெல்லாம் ஜெயிக்கலாம் கிடையாது. அனைவருக்கும் கிடைக்கல, அதில் இவனு சேர்ந்துக்கிட்டான். அந்த ஒரு விஷயத்தை என்ன செய்யணும் வழங்கணும். அடுத்து என்னென்னு கேட்டால், இவன் மண்டையை போட்டான்னு சொன்னோம்ல நெத்தனியாவு, அதை மறுக்கிறதுக்கு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், நேற்று ஒரு வீடியோ போட்டாங்க. இஸ்ரேலிருந்து ஒரு காப்பி ஷாப்புக்கு போகிறாரு, போய் என்ன செய்கிறாரு, காப்பியை குடிக்கிறார் நெத்தனியாவு, கை காட்டுறாரு பாருங்க, ஃபைவ் ஃபிங்கருங்கிறார், 5 தான் விரல் இருக்குது, 6 இருக்கா எனக்கு அப்படின்லாம் என்ன செய்கிறாரு பேசுகிற மாதிரி ஒரு வீடியோ போட்டு விட்ருக்குறாங்க. அதை போட்டு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அவர் சாவலை, அது வந்து அந்த 5 விரலுங்கிறதுல வந்து அது ஃபேக்காக நீங்கள் உண்டாக்கிட்டீங்க, 6 விரல், எனக்கு 5 தான் இருக்குது, அதனால் வந்து நான் ஆக்டிவாக நல்லா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இதைத்தான் சொல்கிறார். அந்த வீடியோவில் என்ன செய்கிறாரு, ஒரு காப்பி ஷாப்பில் போய் ஒரு காப்பி குடிக்கிறார். அதை என்ன போட்டவொன்னே என்ன செய்கிறார், இருக்கிறான்னு காட்டுறாங்களாம். இருக்கிறான்னு காட்டுறாருந்தா நீ எங்கே காட்டணே, பாதிக்கப்பட்ட மக்களுக்கு போய் ஜனாதிபதியில் ஆறுதல் சொல்கிறாரு, நீ ஏன் போகலை? பாதிக்கப்பட்ட சந்தித்து ஆறுதல் சொல்லக்கூடிய ஜனாதிபதியுடைய வேலை கிடையாது எந்த நாட்டிலையுமே. ஆனால் பிரதமர் போகிறதுக்கு பதிலாக ஜனாதிபதி போயிட்டு என்ன செய்கிறாரு, அடிக்கிறாங்க, எங்களை கொத்து கொண்டு போடுறாங்கன்னு அப்போ கதறாருன்னு சொன்னால் அதுக்கே நீ வரலை. பிரதமர் தலைமையில் நடக்கக்கூடிய இந்த பாதுகாப்பு கவுன்சிலுடைய கூட்டம் அடுத்து போகிற எப்படி கொண்டு செல்வது அப்படிங்கிறதுக்கு வரும் பொழுது அதுலேயும் நீ இல்லை, நெத்தனியாக இல்லாமல் அந்த கூட்டம் நடந்துச்சு, அங்கெல்லாம் போய் உட்காந்து நிரூபிக்கணும். இது வீடியோ போடுறாங்க. இப்போ கண்டுபிடிச்சினா அந்த வீடியோ வந்து அதுவும் ஏஐ வீடியோ தான். அது அவர் காப்பி ஷாப்புக்கு போகவும் கிடையாது. அது நல்ல மாற்றங்கள் தெரியும். இந்த போஸ்டர் பார்க்கும்போது வேறு உருவமாக தெரியும், திடீர்னு வேறு உருவமாக மாறும். அந்த உன்னிப்பாக கவனித்தார்கள்னு சொன்னால் இது ஏஐயில் தான் செஞ்சுருக்காங்க. அதுபோல் அந்த காப்பி குடிக்கிறார்ல, அவர் குடிச்சிட்டே இருக்காரு, கடைசி நேரத்தில் பார்த்தாலும் காப்பி ஃபுல்லாக இருக்குது. காப்பி குடிச்சிக்கிட்டு இருந்தால் குறைஞ்சிட்டு இருக்கணுமா இல்லையா, அதெல்லாம் எடுத்து போய் குளோஸில் எடுத்துட்டாங்க. அந்த காப்பி வந்து அல்ல குறையாத அச்சய பாத்திரமானலாம் கேட்குறாங்க. ஏன் பண்ணி காப்பி குடிக்கிற, இந்த காப்பி குடிக்கிற மாதிரி அதை ஏஐயில் பண்ணும்போது கூட முதல்ல முழு கிளாஸு, அடுத்து பாதி கிளாஸு, அது கிளாஸுன்னு காட்டணுமா இல்லையா, அது காட்டுறாங்க. குளோஸ் லைட் ஃபுல்லாக நிறைஞ்சு ததும்பிக்கிட்டு இருக்குது குடிச்சதுக்கு பிறகு. புரிஞ்சு குடிச்சிட்டான். அப்புறம் பார்த்தாலும் இருக்கு, ஏன்னா ஏஐயில் வரும்போது அதை மாற்றலை, அதுக்கு ப்ரோக்ராம் பண்ணலை போல இருக்குது. அதை எடுத்து வச்சுக்கிட்டு நெசமாக இது நடந்திருந்தா நீ என்ன செய்யணும், முதல்ல காட்டும் போது காப்பி ஃபுல்லாக இருக்கணும், அடுத்த சீனில் வரும்போது கொஞ்சம் கரைஞ்சிருக்கணும். ஆனால் இந்த காப்பி கிளாஸை காட்டாமல் கூட தொலைஞ்சிருக்கலாம். அந்த அவங்கள மூளையை மடங்கு வச்சு எல்லாம் என்ன செஞ்சுருக்கலாம், இப்படி காட்டி அது ஏஐன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. அது காப்பி குடித்தது வந்து நெத்தனியாக கிடையாது, அதுவும் ஏஐயில் தான் நீ உண்டாக்குற. அவர் நெத்தனியாக உண்டு சொன்னால் அவரை களத்துக்கு வர சொல்லு, அந்த பாதுகாப்பு சுவை. அதுபோக என்னென்னா இப்போ பொறுப்பு வந்து என்ன செய்யறாங்கன்னா வேற ஒரு ஆளை அந்த ஒரு பொறுப்பாளையை நியமிச்சிருக்காங்க போரை நடத்துவதற்கு. ஏன் நியமிச்சிங்க அப்படிங்கிற ஒன்று. அடுத்து என்னென்னு கேட்டால், இன்றைக்கி வந்து என்ன செய்யறாங்கன்னா கட்டும் தாக்கு இறங்கிட்டாங்க. இப்போ வந்து இது வரைக்கும் உள்ளதெல்லாம் வந்து 2010க்கு முன்னாடி உள்ள ஏவுகணைகளை தான் அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க, இதுக்கு முன்னாடி வரைக்கும். இப்போ என்ன செய்கிறாங்கன்னா எங்களை பழசெல்லாம் காலி எதுக்கு பிடிச்சாங்கன்னு கேட்டால், அந்த அறுத பழசான ஆயுதங்களை அனுப்பும் பொழுது இவங்க அயன் டோமு தாடு இதை வச்சு எதிர்த்து தடுப்பாங்கல்ல, அதுக்கு அவங்க சக்தியெல்லாம் விரயமாயிரும். எதுக்கு விரயமாயிரும், தரம் குறைந்த இவங்களுடைய ஆயுதங்களை அழிப்பதிலே அவனுடைய சக்தியை காலி பண்ணிடுவாங்க. அதுக்காக வேண்டி பயங்கரமான ஆயுதங்களை எல்லாம் அவங்க ஒழித்து வைத்து கொண்டு நாங்கள் பழைய தான் நாங்கள் யூஸ் இல்லாத தான் நாங்கள் அனுப்பிவிட்டோம், அதைத்தான் போட்டு அடிக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த அவங்களுடைய எதிர்க்கிற திறனையெல்லாம் அழித்து இழந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு இன்றைக்கி நினைஞ்சிருக்காங்கன்னா, அந்த சிஜில்னு ஏற்கனவே சோதித்து காட்டினாங்க. சிஜில்னு சொன்னால் குரானில் வரும்ல, ஃபீல் சூறாவில் மின் சிஜில்னு சொல்லி, சிஜிலுங்கிற அந்த நெருப்பு கொண்டாந்து போட்டுச்சு, அபாபில் பறவைகள் போட்டுச்சு இல்லையா, அது போட்டோன்னா யானைகள்லாம் அது கூழாயிருச்சுன்னு வருதுல்ல, அந்த யானைப்படை அழிப்பதற்காக வேண்டி அபாபில் பறவைகளை அனுப்பி அந்த ஹிஜாரத்து மின் சிஜிலுங்கிற அந்த கல்லை கொண்டாந்து போட்டுச்சு அப்படின்னு குரானில் ஒரு வார்த்தை இருக்குது. அதே மாதிரி உங்களை யானைப்படையை கூழாக்குன மாதிரி ஆக்க போகிறவங்களுக்கு தான் ஏவுகணைக்கு சிஜில்னு பேர் வச்சுருக்கலாம். இந்த சிஜில் பேர் வந்து குரான்லேருந்து வச்ச பேர் தான். அப்போ சிஜிலுங்கிற ஏவுகணை என்ன செய்யணும்னு கேட்டால், இது வந்து 2500 கிலோமீட்டர் வரைக்கும் போய் தாக்கலாம். இங்கே இருந்து கொண்டு சென்னையிலேருந்து டெல்லி வரைக்கும் அடிக்கலாம். இங்கேருந்து அனுப்புனா டெல்லி வரைக்கும் போகும், டெல்லியில் நினச்சா இங்கே வரைக்கும் வரும். ஒரு 2500 கிலோமீட்டர் வரைக்கும் போய் தாக்கக்கூடிய, 2500ங்கிறது இஸ்ரேல் அடிக்கிறதுக்கு போதுமான தூரம். அப்போ 2500 கிலோமீட்டர் வரைக்கும் போய் தாக்கக்கூடிய சிஜிலாக இருக்கிறது. அதே மாதிரி வந்து 1000 கிலோ வெடிமருந்துகளை சுமந்து செல்லக்கூடியதாக இருக்கிறது. ஒளி வேகத்தில் ஒரு ஏவுகணை தான் அது. அது என்ன செய்யும்னு கேட்டால், பல பகுதிகளாக பிரிஞ்சு இந்த கொத்து குண்டுக்குனால பிரிஞ்சு 100கணக்காக 10 கிலோமீட்டர் வரைக்கும் பரப்பி விட்ரும். உள்ளே வந்து வெடித்து சின்ன சின்ன குண்டுகளாக ஒரு 7 கிலோமீட்டர் 8 கிலோமீட்டர் எல்லைகள் வரைக்கும் போய் பற்றிக்கிட்டு எரிய ஆரம்பிச்சிடும். குறிப்பிட்ட ஒரு இலக்கு வச்சு அந்த கட்டடத்தை இடிக்கிறது கிடையாது, பரப்பி விடுறது. அந்த வேலையை செஞ்சோன்னே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இஸ்ரேலில் எங்கே பார்த்தாலும் நெருப்பு பற்றி எரியுது. முதல்லாம் கொண்டு போடுவாங்கன்னா ஒரு பில்டிங்கில் போடுவாங்க, அந்த பில்டிங் இடிஞ்சு கிடக்கிற காட்சியை தான் நம்ம பார்ப்போம். இப்போ என்ன காட்சியை பார்க்குறோம்னா, இன்றைக்கி உள்ள இஸ்ரேலில் வரக்கூடிய காட்சியை பார்த்தீங்கன்னா சில ஊடகங்கள் அந்த வீடியோக்களை வெளியிட்டிருக்கிறாங்க. அந்த வீடியோவில் என்ன வருதுன்னு கேட்டால், அப்படியே கேமரா கொண்டு போகிறான், எங்கே கொண்டு போனாலும் நெருப்பு எரியுது.
ஏன்னு கேட்டால் அவங்க போட்டது வந்து 8 கிலோமீட்டருக்கு பறவை சிதறடிக்குமா. குண்டு வெடி 200-300 குண்டை உள்ளே வச்சுருப்பாங்க. அது அங்கே உள்ள ஆகாயத்தில் வெடித்து அங்கேருந்து 200-300 துண்டுகளாக போய் அத்தனை இடத்துலையும் 200 விழுந்துச்சுன்னா ஒரு 10-15 வெடிக்காமையும் போயிடும். அதுக்கும் இஸ்ரேலில் எச்சரிக்கிறான், வெடிக்காமல் இருக்கிறத தொட்டுறாதீங்க, தொடும்போது வெடிச்சிடும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு. அப்போ நீங்கள் எல்லாத்தையும் அழிச்சிட்டேன்னு சொல்கிற அவன் கடுமையாக அடிச்சுக்கிட்டே இருக்கிறான். அது போக இந்த ஏஐக்கு என்ன செய்கிறான், அந்த காப்பி கொடுக்குற வீடியோவுக்கும் அவன் பதில் சொல்லிட்டான். அவர் போயிட்டாருங்கிறது தான். நீ போகாமல் இருந்தாரையானால் அவரை வந்து குழந்தை குற்றவாளி, கிரிமினல் குற்றவாளியை அழிக்காமல் விட மாட்டோம், இலக்கு வச்சுக்கிட்டு தான் இருப்போம், அவர் உசுரோட விட மாட்டோம்னு அறிவிச்சிருக்கிறாங்க. பேச்சுக்கு இருந்தால் கூட நாங்கள் அழிச்சிருவோன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால் இதுதான் இன்றைக்கி உள்ள ஒரு அப்டேட். மீது உள்ள விஷயங்கள் தான் நாளைக்கு பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.